ஹே guys, வெல்கம் பேக் டு our சேனல். இதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஸ்டோரிக்குள்ள போகலாம். டிராமாவோட ஓப்பனிங்ல ஒரு அழகான பொண்ணு ஒரு அங்கிள் கூட ஃப்ளட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த அங்கிள் என்னடானா கண்ணில் ரிப்பன் கட்டிட்டு அந்த பொண்ணு கூட விளையாண்டுட்டு இருக்கான். டேய், நீ என்ன சீட் பண்றியா, ஒன்னு நீ கொல்லாம விட மாட்டேன் அப்படின்ட்டு கத்தியோட ஒய்ஃப் அங்க வந்து நிக்கிறாங்க. ஏய், நீ என்கிட்டயே கத்தி காமிச்சிட்டியா, நான் உன்னை இப்பவே டிவோர்ஸ் பண்றேன் பாருன்னு அங்கிள் மிரட்டுறான். அதுக்கு என்ன, நீ இப்ப பண்ண எல்லா வேலைக்கும் என்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு, எல்லாத்தையும் போட்டோகிராஃப் எடுத்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பாக்குறாங்க. பொண்ணு தான் எல்லாத்தையுமே வீடியோ எடுத்திருக்கா. இது நம்ம ஸ்டோரியோட ஹீரோயின். அவ இங்க வந்த வேலையாதான். மேடம், இதுல எல்லா போட்டோஸும் இருக்கு, மறக்காம எனக்கு 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருங்க அப்படின்ட்டு வேலையை முடிச்ச கையோட அங்கிருந்து கிளம்புறா. ஹீரோயினோட நேம் மிஸ்லி. அவளோட ஜாபே தான் இந்த மாதிரி என்னென்ன வேலை கிடைக்குது எல்லா வேலையும் பண்ணுவா. அவளுக்கு மணி தேவை அதிகமா இருக்கிறதுனால எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கா. அடுத்த கட்டில ஹீரோ காமிக்கிறாங்க. ஹீரோ நல்ல ஒரு குளியலை போட்டு வெளியே வந்தா அசிஸ்டன்ட் வந்துட்டு, பாஸ் பாஸ், இன்னைக்கு மீட்டிங்க்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு பிளைண்ட் டேட் இருக்கு அப்படின்னு சொன்னதுமே அவன் டென்ஷன் ஆயிடுறான். ஐயோ பாஸ், கோவப்பட்டுறாதீங்க, நீங்க மட்டும் இந்த பிளைண்ட் டேட்டுக்கு போகலாம், சேர்மன் என்ன ஃபயர் பண்ணிடுவாங்க, ப்ளீஸ் தயவு செஞ்சு போங்க போங்கன்னு சொல்லி அவன் காலில் விழுந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு இந்த ஜாப்காக 1000 rupees பே பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கிடைச்சிருச்சு. அடுத்து என்ன ஜாப்க்கு போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு அங்கிள், டே அவதான் அந்த ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கால, லாங் ஹேர் வச்சிருக்காளா, அவளைதான், அவளை போய் பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு கத்து. இவனும் குடுக்குடுன்னு ஓடுறா. அவங்க ரெட் கலர் ட்ரெஸ் தானே சொன்னாங்க அப்படின்னு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போயிட்டு மேன் கெட்டப்ல வெளியே வந்து நிற்கிறான். அப்புறம் அந்த அங்கிள்கே அடையாளம் தெரியல. நீங்க இங்க ஒரு பொண்ணை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் நான் பார்க்கல அப்படின்னு சொன்னதும் அங்கிளும் போயிடுறாரு. இவனும் ஐயோட தப்பிச்சாச்சு, ஹோட்டல் வந்து வெளியே போயிடணும் அப்படின்ட்டு வெளியே வர போறான். இங்கதான் ஹீரோக்கு பிளைண்ட் டேட் செட் பண்ணியிருக்காங்க. அசிஸ்டன்ட் ஒரு வழியா காலில் விழுந்தெல்லாம் கதறி ஹீரோ கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்கான். ஹீரோயின் பார்க்காம போய் அவனை இடிப்பான்னு பார்த்தா அதுக்கு பதிலாக 2 பேரும் கிஸ் பண்ணிடுறாங்க. ஹீரோ ஹோட்டலுக்கு வரும்போது 2 பொண்ணுங்க அவனை சைட் அடிச்சிட்டு இருப்பாங்க, எவ்வளவு ஹேண்ட்ஸம்னு. அதுக்குள்ள அவன் இங்க வந்து ஒரு மேனை கிஸ் பண்றதை பார்த்துட்டு, ஏன் எல்லா ஹேண்ட்ஸமும் கெய்யாவே இருக்காங்க அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு போறாளுங்க. ஹீரோயினும் ஃபர்ஸ்ட் கிஸ் போனா பரவாயில்ல போயிடலான்னு பாக்குறா. பட் ஹீரோ அவளை பிடிச்சிட்டு, நீ என் லவ்வராரு அப்படின்னு கூப்பிடுறான். இது என்னடா புதுக்கதையா இருக்கு அப்படின்ட்டு என்ன மேட்டர்னு கேட்டா, நீ என் லவ்வரை ஆக்ட் பண்ணும், நீ 1 டைம் இப்படி ஆக்ட் பண்றதுக்கு நான் உனக்கு 50,000 தரேன் அப்படின்னு சொல்ல, நீ என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க, என்கிட்ட எல்லாமே இருக்கு, ஆனா ஜஸ்ட் மணி மட்டும்தான் இல்லை, அதுக்கு நீ என்னை ஏமாத்தலாம் நினைக்காத அப்படின்னு ஹீரோயின் சொல்ற. ஏன்னா அவன் இது வரைக்கும் எவ்வளவு கஷ்டமான ஜாப் பண்ணாலுமே 1000 தான் கொடுப்பாங்க, இவன் என்ன 50,000 தரேன்னு சொல்றானேன்னு நம்பிக்கை இல்லை. அப்ப அவனும் அவன் கம்பெனி கார்டை கொடுத்து, நான் இந்த கம்பெனியோட CEO அப்படின்னு தான் இன்ட்ரோ பண்ண. அப்போ உடனே ஓகே, உங்களுக்கு எந்த மாதிரி லவர் தேவை அப்படின்னு அவன் பக்கத்துலேயே போய் உட்காந்துக்கிறான். நீ இந்த அளவுக்குலாம் க்ளோஸ் ஆக வேண்டாம், ஜஸ்ட் எனக்கு ஒரு மேன் என்னோட லவ்வரை ஆக்ட் பண்ண தேவை அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல, ஓ அப்போ இவன் மேன் நினச்சிதான் எனக்கு இந்த வேலையை தந்திருக்கான் அப்படின்னு ஹீரோயினும் மேன் மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கான். அங்க அவனோட பிளைண்ட் டேட் வந்து உட்காரா. அவன் முன்னாடி 2 பேரும் க்ளோஸா இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்றாங்க. டேபிளுக்கு மேல பார்த்தா கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க, டேபிளுக்கு கீழே பார்த்தா காலை வச்சு நோண்டிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த பிறகு அந்த பொண்ணு கடுப்பாயிட்டு, நீ ஒரு கேயா இருந்துட்டு மேரேஜ்ல சீட் பண்ண வந்துட்ட, நான் இது எல்லார்கிட்டையும் சொல்றேன், நீ டேட்டுக்கே போக முடியாது அப்படின்னு ஹீரோ கண்டமணிக்கு திட்டிட்டு போயிடுறா. ஹீரோக்கும் அதானே தேவை. பாஸ், என்னோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு ஹீரோயின் கேட்டு காசை வாங்கிக்கிறான். அடுத்து அவளோட பாட்டியை மீட் பண்ண போறா. அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. அவங்களோட மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்காக தான் ஹீரோயின் இந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ணிட்டு இருக்கா. டாக்டர், நீ ரொம்ப ட்ரை பண்ணாத, இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு ரொம்ப செலவாகும் அப்படின்ட்டு கிவ் அப் பண்ண சொல்றாங்க. இல்லை, நான் கிவ் அப் பண்ண மாட்டேன், நீங்கள் ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூஸாக கொடுங்க, நான் நெக்ஸ்ட் மந்த்துக்கான அமௌண்ட்டையும் சீக்கிரமே ரெடி பண்ணிடுறேன் அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்கிறா. ஹீரோயினுக்கு நிறைய மணி தேவை இருக்கு. அவகிட்ட இருக்கிற ஒரே கோல்டன் கார்டு இப்போ ஹீரோ தான். அதனால மறுபடியும் அவங்ககிட்ட போயிட்டு, எனக்கு வேற ஏதாவது வேலை போட்டு தர முடியுமான்னு கேட்டுட்டு நிற்கிறா. இல்லை, இதே மாதிரி ஒர்க்னாலும் பரவாயில்ல, வேற யார் முன்னாடி ஆக்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, ஆல்ரெடி நீ ஆக்ட் பண்ணதுக்கு உனக்கு பேமெண்ட் அனுப்பியாச்சுல, அப்புறம் என்னங்கிற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம 2 பேரும் லவர்ஸ் எல்லாம் ஆக்ட் பண்ணியிருக்கோம், இப்படி ரூடா பிஹேவ் பண்ற அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்கிறா. நம்ம 2 பேரும் பார்ட்னர்ஸ் தான், நாட் லவ்வர்ஸ் அப்படின்னு அவன் சொல்ல, ஏன் நம்ம கிஸ் பண்ணியிருக்கோம், ஹக் பண்ணியிருக்கோம், அதை எப்படி நீ இல்லைன்னு சொல்ல முடியும் அப்படின்ட்டு ஹீரோவை போட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு அசிஸ்டன்டும், என்ன 2 பேரும் இவ்வளோ க்ளோஸா இருக்காங்களே அப்படின்ட்டு அவங்க திருச்சி விடுறான். ஹீரோ, அடுத்து நீ அப்ராட்ல படிச்சிருக்கியா, இல்லை உனக்கு ரிப்போர்ட் இங்கிலீஷ்ல டைப் பண்ண தெரியுமா, இந்த 2 உனக்கு தெரியாதுன்னா உனக்கு ஏன் எம்ப்ளாயா இருக்கிறதுக்கு குவாலிஃபிகேஷன் கிடையாது, அதனால நீ இப்ப கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த டைம் அசிஸ்டன்ட் ஓடி வந்து, பாஸ், மிஸ் பே இங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல, இதான் அடுத்த டேட்டா, எங்க பாட்டிக்கு வேற வேலையே இல்லை, இதே வேலையதான் சுத்திட்டு இருக்காங்க, எத்தனை பேர் தான் சமாளிக்கிறது அப்படின்ட்டு அவனும் டென்ஷன்ல இருக்கான்.
அந்த பொண்ணு வந்துட்டு நான் இப்போ மேரேஜை பற்றி பேச வரல, நான் இப்போ தான் அப்ராட்ல ஸ்டடீஸை முடிச்சுட்டு வந்திருக்கேன், என்னோட ஃபேமிலி பிஸ்னஸை நான் டேக் ஓவர் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் உன்கிட்ட இருந்து பிஸ்னஸை லேர்ன் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ உன்னோட ஸ்பெஷல் அசிஸ்டண்ட்டை ஜாயின் பண்ணுறதுக்காக தான் நான் இன்னைக்கு வந்திருக்கேங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுது. அதுக்கெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை, நீ வந்தது வேஸ்ட்டு, ஏன்னா நான் ஆல்ரெடி என்னோட ஸ்பெஷல் அசிஸ்டண்ட்டை சூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு ஹீரோனை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறான். இவனோட நேம் லியாங், இவன் தான் இனி என்னோட ஸ்பெஷல் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்றான். அந்த பொண்ணு கடுப்பாகி போகுது. இங்க ஹீரோயின் என்ன எம்ப்ளாயியாவே அப்பாயிண்ட் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்க, அப்போ நீங்க எனக்கு வேலை தந்தது உண்மையா பொய்யா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. எல்லாம் உண்மைதான், உன்கிட்ட ஒரு அட்வான்டேஜ் இருக்கா, அதனால தான் உன்னை அப்பாயிண்ட் பண்ணேன்னு சொல்றான். என்ன அட்வான்டேஜ்னு கேட்டா நீ ஒரு பையங்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு போறான். அதை ஹீரோயினும் சீரியஸா எடுத்துட்டு பையன் மாதிரியே எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்ட்டு பையனாவே மாறிக்கிட்டு இருக்கா. ஃப்ரெண்டும் இதெல்லாம் தேவையா, ஜஸ்ட் ஹாஸ்பிட்டல் மணிக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, இத்தனைக்கும் அது உன்னோட பாட்டி கூட கிடையாது அப்படின்னு சொல்றான். அவங்க என்னோட பாட்டி தான், சின்ன வயசுல நான் அடிப்பட்ட ரோட்ல கிடக்கும்போது ஏன்னா அவங்க தான் எடுத்து காப்பாத்துனாங்க, இல்லைன்னு நான் என்னைக்கும் செத்துருப்பேன். ஸோ அது என்னோட பாட்டி, அவங்க என்ன நல்லா பார்த்துக்கிட்ட மாதிரி நானும் அவங்கள நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மணி ஏர்ன் பண்ற கோல்ல தான் இருக்கா. அப்போ ஃப்ரெண்டு ஓகே நீ இவ்வளோ ட்ரை பண்ணுறியே, உனக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்டாக இதை கொடுக்குறேன் அப்படின்னு ஸ்டிக்கு முட்டையெல்லாம் கொடுக்குறா. அது பாய் மாதிரி ஆக்ட் பண்ணுறதுக்கா. ஹீரோயினும் அது தன்னோட பேண்ட் பாக்கெட்டில் வச்சுட்டு ஹீரோ முன்னாடி போய் நிற்கிறா. அவனும் அதை பார்த்து ஷாக் ஆகுறான். அந்த டைம் பாட்டி வந்துட்டு நீ எதுக்கு மிஸ் பேயை அசிஸ்டண்ட் அப்பாயிண்ட் பண்ணல அப்படின்ட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் எதுக்காக இதெல்லாம் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியும், எனக்கு பொண்ணுங்க மேலே இன்ட்ரெஸ்ட் கிடையாது, ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். எனக்கும் நீ இதெல்லாம் எதுக்காக பண்ணுறேன்னு தெரியும், அந்த லிட்டில் கோல்டு ஃபிஷ்ஷை எத்தனை வருஷமா தேடிக்கிட்டு இருக்க, ஆர்ஃபனேஜில் வந்ததுலேருந்து அவளை தான் தேடிட்டு இருக்கேன், ஆனால் இன்னும் நீ அவளை கண்டுபிடிக்கல, அப்பாவை செத்துருப்பாளா இருக்கும், அதுக்குன்னு உன்னோட லைஃப்பை வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பியாங்கிற மாதிரி பாட்டி கோவப்படுறாங்க. பாட்டி சொல்றதெல்லாம் கேட்டா அவனும் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆயிட்டான். அப்படியே ஒரு ஃபிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. ஹீரோ சின்ன வயசுல கொஞ்ச நாள் ஆர்ஃபனேஜ்ல இருந்திருப்பான். அப்ப அங்க உள்ள ஒரு பொண்ணு கூட ஃப்ரெண்ட்ஷிப் இருந்திருக்கும். ஹீரோ ஃபேமிலி மெம்பர்ஸ் கண்டுபிடிச்சு ஆர்ஃபனேஜை விட்டு கூட்டு வரும்போது அந்த பொண்ணு இவங்கிட்ட ஒரு கோல்டு ஃபிஷ்ஷை கிஃப்டா கொடுத்துருப்பா. அவளை எப்பவுமே லிட்டில் கோல்டு ஃபிஷ் தான் கூப்பிடுவான். ஸோ அதை சிம்பாலிக்கா இவளும் கோல்டு ஃபிஷ்ஷை கிஃப்டா கொடுக்க அந்த கோல்டு ஃபிஷ்ஷை பார்த்துட்டு இப்போ அவளை நினச்சி ஃபீல் பண்ணுறான். நீ எங்கே இருக்க, எப்போ முன்னாடி வருவ அப்படின்ட்டு அவளை ரொம்பவே மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறதுக்காக அவளோட காஸ்டியூமை மறந்துட்டு அப்படியே லேடிஸ் ரெஸ்ட் ரூமுக்குள்ள போக போறா. ஏய் நீ இங்க என்ன பண்ற, நீ என்ன பெருவிட்டா, ஒழுங்கா மென்ஸ் பாத்ரூமுக்கு போ அப்படின்னு ஹீரோ அங்க இருந்து அவளை தரன்னு இழுத்துட்டு வரான். இங்க ஹீரோ டாய்லெட்டை யூஸ் பண்றான், பட் ஹீரோயின் யூஸ் பண்ண மாட்டேட்டா. அவளால எப்படியாவது யூஸ் பண்ண முடியும். ஸோ அவளும் திருன்னு முடிச்சிட்டு இருக்க. உனக்கு அர்ஜென்ட்டா வருதுன்னு சொன்னல, அப்படியே முடிச்சிட்டு இருக்கேன், எனக்கு தெரியும் உன்னோட பேண்ட் பாக்கெட்ல என்னெல்லாமோ வச்சிருக்கேன், இதெல்லாம் உனக்கு தேவையா. அவளுக்கு ரொம்பவே அவமானமா போகுது. இதுல இருந்து எப்படிடா வெளியே போறது, ப்ளீஸ் பாஸ் என்னை மன்னிச்சிருங்க, இனி நான் அப்படி பண்ண மாட்டேன், ஏதோ உங்க முன்னாடி சீன் போடுறதுக்காக பண்ணிட்டேன், தயவு செஞ்சு இதை பத்தி நீ பேசாதீங்க, உங்க முன்னாடி என்னால பாத்ரூம் யூஸ் பண்ண முடியாது அப்படின்ட்டு அவன் வெளியே ஓடிடுறான். மிஸ் பே மறுபடியும் கம்பெனிக்கு வந்திருக்கா, இப்போ என்ன வேலை அப்படின்னு கேட்கும்போது நீங்க உங்களோட அசிஸ்டன்ட் அக்செப்ட் பண்ணாம இருக்கலாம், பட் சென் ஃபேமிலிக்கும் பே ஃபேமிலிக்கும் பிஸ்னஸ் கனெக்ஷன் இருக்குல்ல, இனி அந்த ப்ராஜெக்ட் எல்லாத்துலேயும் நான் தான் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். ஓகே ஒர்க் பிளேஸில் என்ன மிஸ்டர் சென்னு தான் நீ கூப்பிடணும் அப்படின்னு அவன் சொல்கிறான். சரி இன்னைக்கு நடக்கிற சேரிட்டி பார்ட்டியை மறந்துடாதீங்க அப்படின்ட்டு இன்விடேஷன் கொடுத்துட்டு போகிறா. பாஸ் சேரிட்டிலாம் பண்ணுவாங்களா அப்படின்னு அசிஸ்டன்ட் கிட்ட கேட்குறா. ஆமாம், பாஸ் சின்ன வயசாக இருக்கும்போது தொலைஞ்சு போயிட்டாங்க, அப்போ கொஞ்சம் வருஷம் அவங்க ஆர்ஃபனேஜில் தான் இருந்தாங்க, அதுக்கு பிறகு தான் ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்கள போய் கூப்பிட்டு வந்தாங்க, அதனால வருஷம் அவங்க இதை பண்ணுறது வழக்கம் தான், பட் பார்ட்டியில் அவங்க ட்ரிங்க் பண்ணாமல் மட்டும் நீ பார்த்துக்கோ, ட்ரிங்க் பண்ணால் பெரிய பிரச்சனையாயிரும் அப்படின்னு வார்ன் பண்ணுறாங்க. ஹீரோயினும் பார்ட்டிக்கு போயிட்டு வந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கா, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கா. அப்போ ஒரு சர்வன்ட் ஹீரோட ட்ரிங்க்ல எதையும் ஆட் பண்ணுறான். இது என்னடா இது, ஜூஸில் எதையும் ஆட் பண்ணுறானே அப்படின்னு ஹீரோயின் சொல்ல போகிறா. அதுக்குள்ளே மிஸ் பி அங்கே வந்துட்டு நீ ஒர்க்கர் தானே, நானும் மிஸ்டர் சென்னு சீக்கிரமே ஃபேமிலி ஆக போகிறோம், ஸோ நீ இப்போ எனக்கு ஹெல்ப் பண்ணால் ஃப்யூச்சரில் அது உனக்கு நல்லதாக இருக்கும் அப்படின்ட்டு அவ கையில் அந்த ப்ரேஸ்லெட்டை லஞ்சமாக வேற கொடுக்குறா. அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு எப்படி விடுறதுக்கு மனசு வரும். ஸோ அந்த ஆஃபரை அக்செப்ட் பண்ணிக்கிறா. கூடவே ஹீரோயின் கிட்ட ரூம் கடை கொடுத்துட்டு அவன் ட்ரிங்க் பண்ணிச்சு இந்த ரூம் கூப்பிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அந்த கார்டில் 909 இருக்கு. ஓகே இப்போ இன்வெஸ்ட் பண்ணால் ஃப்யூச்சரில் நல்லது தானே அப்படின்ட்டு ஹீரோ ட்ரிங்க் பண்ண பிறகு அவனை ரூம் கூப்பிட்டு போகிறான். நான் உங்களை இங்கே கூப்பிட்டு வந்தேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, எனக்கு தெரியும் நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான மேன், உங்களோட இன்னசென்ட்டை உங்களால் காப்பாற்றிக்க முடியும்னு தெரியும், அதனால தான் உங்களை கூப்பிட்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு ரூமுக்கு கூப்பிட்டு போனால் அங்கே ஆல்ரெடி டோர் ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ அங்கே போய் அவனை படுக்க வைக்கிறான். அவன் எனக்கு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண வந்து ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்ல அதுக்கும் ஹீரோயின் தான் போய் ஹெல்ப் பண்ணுறா. ஹீரோயினால அவனோட வெயிட்டை மேனேஜ் பண்ணவும் முடியல. அவன் ஷூ கலத்த ட்ரை பண்ணி அவளே டயர்ட் ஆயிட்டா. ஒரு ஷூ கலத்துனா ஒரு கலத்து தெரியாதா அப்படின்னு கோவத்துல கத்த
போதையில இருந்த ஹீரோ எந்திரிச்சு தன்னோட ஷூவை பார்த்துட்டு மறுபடியும் படுத்துக்கிறான். என்ன இது, அப்போ நாய் மாதிரி குலைப்பியா அப்படின்னு கேட்டா அதையும் அப்படின்னு குலைச்சி காமிக்கிறான். அப்ப எனக்கு ஒரு 1,00,000 செக் போட்டு தர முடியுமான்னு கேட்டா அதையும் ஹீரோ பண்ணி கொடுத்துறான். ஐ ஜாலி ஜாலி, இவனோட அசிஸ்டண்டா இருக்கிறதுல இவ்வளவு பெனிஃபிட் இருக்கா அப்படின்னு ஹீரோயின் ஹாப்பி ஆயிட்டு அப்பாடா 1,00,000 கிடைச்சிருச்சு அப்படின்னு அவன் பக்கத்துலயே போய் படுக்கிறான். ஹீரோ டேன் பண்ணி படுக்கும்போது ஹீரோனோட செஸ்ட்ல கை வச்சிடறான். இது என்ன உனக்கு பெருசா இருக்கு அப்படின்னு அவன் டவுட் கேட்க டே பெர்ஃபெக்ட் அப்படின்னு அவன் மூஞ்சிலே ஒரு குத்து விட அவனும் மயங்கி விழுந்துடுறான். காலையில தான் முழிக்கிறான். முழிச்சு பார்த்தா ஷர்ட் இல்லாம இருக்கிறான். அதை பார்த்ததும் நீ என்ன பண்ண அப்படின்னு ஹீரோயினை பார்த்து கத்த அவளும் நான் உன்னை என்ன பண்றது, நீ தான் என்ன ஒரு பாடா படுத்திட்ட. நேற்று நீ ட்ரிங்க் பண்ணதுனால உன்னை கஷ்டப்பட்டு இங்கே இழுத்துட்டு வந்து படுக்க வச்சேன் தெரியுமா, அதனால என்னோட உடம்புலாம் இப்போ வரைக்கும் வலிக்குது அப்படின்னு அவ கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த டைம் சத்தம் கேட்டு மிஸ் பே அங்கே வந்து பார்த்தா நீங்க 2 பேரும் ஒன்னாவா தூங்குனீங்க அப்படின்ட்டு அவ கோவப்படுறா. மிஸ் பே நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க, நேற்று நைட்டு எங்களுக்கு எதுவும் நடக்கல அப்படின்னு அவ சொல்ல நேற்று நான் என்ன சொன்னேன், அவன் ட்ரிங்க் பண்ணதும் 606 கூட்டு வா அப்படின்னு சொன்னேன். அவனுக்காக நான் நைட்டு ஃபுல்லாக வெயிட் பண்ணேன், ஆனால் நீ அவங்க கூட வேற ரூம்ல இருந்திருக்க அப்படிங்கிற மாதிரி அவங்க கோப்படுறாங்க. என்ன 606 அப்போ 909 இல்லையா அப்படின்ட்டு அவ கடை பார்த்தா இப்பதான் தெரியுது ஹீரோயின் அப்சைட் டவுனா பார்த்துருக்கா. ஐயோ சாரி மேடம் அப்படின்னு சொன்னாலும் அவ இருக்கிற காரணத்துக்கு திரும்பி பார்ப்பாளா, கோவமாவே போறா. பட் ரீஃபண்ட் மட்டும் கேட்டாதீங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. மிஸ் பே கூட இருக்கிற பொண்ணு மேபி ஹீரோ கேயா இருப்பான்னு நினைக்கிறேன், அதனாலதான் அவன் அசிஸ்டன்ட் கூட ஸ்டே பண்ணி இருந்திருக்கான். பொண்ணு யார் கூடயுமே டேட்டிங் போக மாட்டேங்கிறான் அப்படின்லாம் சொல்ல அப்ப இவன் சக்காலத்தியா நான் கூட இவன் ஹெல்ப் பண்ணுவான்னு நினைச்சிட்டேனே அப்படின்னு ஹீரோயினை பழி வாங்குறதுக்காக ஆபீஸ்ல வச்சு ஓவர் ஒர்க்லாம் கொடுக்குறான். இப்போ ஹீரோட ஆஃபீஸ்ல தானே 2 பேருமே ஒர்க் பண்றாங்க. ஸோ பிசினஸ் ரிலேட்டடா இன்னொரு கிளைண்ட்டை போய் மீட் பண்ண சொல்றான். இந்த பார்ல போனா அவனை நீ மீட் பண்ண முடியும், நைட்டு கான்ட்ராக்ட்ல நீ கண்டிப்பா சைன் வாங்கிட்டு வந்தாகணும், இல்லைன்னா அப்புறம் இந்த கம்பெனிலே இருக்க முடியாது அப்படின்லாம் திட்டி அனுப்புறான். மிஸ் பியோட பிளான் என்னன்னா அந்த கிளைண்ட் ஒரு பெர்வெட், அவன் ஜெண்டர்லாம் பார்க்க மாட்டான், அவன் எல்லாருக்கிட்டையும் ப்ளே பண்ண தான் செய்வான், ஏன் ஆளுக்கு ஆசைப்பட்டான்ல அதுக்கான தண்டனை தான் இது அப்படின்னு அவர் ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக தான் சொல்லியிருப்பான். இதை கேட்குற அசிஸ்டன்ட் பாஸுக்கு கால் பண்ணி எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்றான். ஹீரோயினும் அவங்க சொன்ன பிளேஸ்க்கு போய் பார்த்தா அவன் பார் செட்டப்ல உட்காந்து அங்க ட்ரிங்க் பண்ணி டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் எவ்வளவுதான் கத்தினாலும் காதல கேட்கவே இல்லை. ஸோ அங்க உள்ள மைக்கை பிடிச்சி நான் சென் கம்பெனில இருந்து வந்திருக்கேன், இந்த கான்ட்ராக்ட்ல நீங்க சைன் பண்ணும் அப்படின்னு சொல்ல அந்த அங்குளும் நீ என் கூட ப்ளே பண்ணாதான் நான் சைன் போடுவேன் அப்படின்னு ஹீரோயினை பாட்டு பாட வச்சு தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் பாட்டு பாடியே டயர்ட் ஆயிட்டா. அப்புறம் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா இல்லை இன்னும் நான் ப்ளே பண்ணணும் அப்படின்ட்டு அவகிட்ட சவுக்கெல்லாம் தூக்கிட்டு வரான். என்னடா இவன் கிறுக்க மாதிரி பண்ணிட்டு இருக்கானேன்னு ஹீரோயினும் பயந்துட்டு இருக்க டைம்ல ஹீரோ அங்க வரான். கொஞ்சமாவது ரெஸ்பெக்ட் கொடுங்க, இவன் என்னோட ஆளா அப்படின்னு ஹீரோ சொல்ல என்ன உன்னோட ஆளு என்னோட ஆளு, பிசினஸ்ல எல்லாமே காமன் தான், நான் இன்னைக்கு அவங்க கூட தான் ப்ளே பண்ண போறேன், யார் என்ன தடுக்கான்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு அவனோட ஆட்களை கூட ஹீரோ எல்லாரையும் அடிச்சு போட்டு மெடிக்கல் பில்லை மட்டும் நான் செட்டில் பண்ணிடுறேன், இப்போ இங்கிருந்து கிளம்புறேன் அப்படின்னு ஹீரோயின் அங்கிருந்து கூப்பிட்டு ஓடுறான். இப்போ லிஃப்ட்ல ஏறியாச்சு, சடனா லிஃப்ட் ஸ்டக் ஆயிடுச்சு. அங்க கரண்ட் கட் ஆனதும் ஹீரோ ரொம்ப பயந்து போறான். ஹீரோயினும் டார்ச்சரிச்சுட்டு உனக்கு இவ்வளோ சூட் ஆகுது, உனக்கு இருட்டுனா பயமா, ஐயோ என்கிட்ட சாப்பிட்றதுக்கு வேற எதுவும் இல்லையே, ஏதாவது கொடுத்து காம் டவுன் பண்ணாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு பேண்ட்டுக்குள்ள கை விட்டு 2 முட்டையை எடுத்து கொடுக்குறேன். முட்டை எப்படி வாங்கிட்ட வந்துச்சு, இதெல்லாம் எதுக்கு கேரி பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ பார்க்க ஏய் தந்தா சாப்பிடு அப்படின்னு சொல்ல எனக்கு பசி இல்லைன்னு சொல்றான். சரி இந்த லைட்டையாவது பாருன்னு ஸ்டிக் எடுத்து கொடுக்குறேன். ஏய் நீ எங்க இதெல்லாம் வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ ஸ்ட்ரேஞ்சா பாக்குறான். ஐயோ மாட்டிக்க கூடாதே, உனக்கு ஹெல்ப் பண்ணா அந்த ஹெல்ப்பை அக்செப்ட் பண்ணிக்கோ, இல்லைன்னா அதை பத்தி கொஸ்டின் பண்ணாத அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. எனக்கு அதெல்லாம் தேவை, எனக்கு இருட்டுல இருந்து பழக்கம் இல்லை அதான் அப்படின்னு சொல்றான். சரி ஓகே சும்மாவே உட்காந்துட்டு இருந்தா என்ன பண்றது, சரி அப்போ நான் உனக்காக ஒரு பாட்டு படிக்கவா, அப்போ நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகல அப்படின்ட்டு ஹீரோயின் ஒரு சாங் படிக்கிறான். அப்போ ஹீரோவோட பிளாஷ்பேக் மெமரி ஒன்று காமிக்கிறாங்க. ஹீரோ சின்ன வயசுல இருக்கும்போது இதே மாதிரி இருட்டுக்கு பயந்துட்டு இருப்பான். அப்போ அந்த லிட்டில் கோல்டு ஃபிஷ்னு ஒரு பொண்ணு சொல்லுவான்ல, அந்த பொண்ணு ஹீரோக்காக இதே மாதிரி தான் பாட்டு படிச்சுட்டு இருப்பா. அப்புறம் 2 பேரும் ப்ளே பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணோட முதுகுல காயப்பட்டிருக்கும். இப்போ எனக்கு ரொம்பலாம் வலிக்கல, நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காயத்துல அந்த பிளாஸ்டரை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அந்த காயத்துல இருந்த தளம்பு பார்க்கும்போது கோல்டு ஃபிஷ் மாதிரியே இருக்குல்ல அப்படின்னு 2 பேரும் பேசுவாங்க. இதான் ஹீரோக்கு அந்த பொண்ணை பத்தின மெமரிஸ். இப்போ அதே சாங் ஹீரோயின் படிச்சதுனால நீ யாரு, உனக்கு இப்படி இந்த சாங் தெரியும் அந்த மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கான். நான் யாரு லியாங், உன்னோட ஸ்பெஷல் அசிஸ்டன்ட் அப்படின்னு அவன் சொல்ல நீ என்னை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணாத, எனக்கு மென்ன பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவன் போக இவன் இந்த மாதிரிலாம் ஸ்ட்ரேஞ்சா பிஹேவ் பண்றான் அப்படின்ட்டு வீட்டுக்கு போய் ஹீரோயின் குளிக்கும் போது அவளோட முதுகுல சேம் தளம்பு இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஹீரோயினை லிஃப்ட்ல வச்சு கத்துனதுனால ஹீரோ அவளுக்காக ஃபுட் வாங்கிட்டு வந்திருக்கான்.
நீயும் லிஃப்ட்ல மாட்டிக்கிறல்ல, அதனால கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும், அதனால உனக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல, மிஸ்டர் சென் நீங்கள் என்ன சொன்னீங்க, நான் உங்ககிட்ட வந்து டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணணும்னு சொன்னீங்களே, எதையும் நான் அதையே பண்ணுறேன், அதனால ஒர்க் பண்ணுற டைம் தவிர மற்ற டைம் உங்களை நான் மீட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறா. லைனை கட் பண்ணிட்டா, அதுவும் பாஸ் பேசிக்கிட்டு இருக்கும்போதே அப்படின்னு ஹீரோ கோவப்படுறான். பக்கத்தில் உள்ள அசிஸ்டண்ட்டுக்கு கையில் உள்ள சாப்பாட்டு மேலே தான் கன்சர்ன். ஸோ இந்த சாப்பாடை என்ன பண்ணுறதுன்னு கேட்க, நீயே சாப்பிட்ற, அவனுக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ரோடு சரியே இல்லை, குண்டு குழியுமா இருக்கு, நாளைக்கு இதை சரி பண்ணுறதுக்கு ஆட்களை பாரு அப்படின்னு அசிஸ்டண்ட்டை சொல்லிட்டு அவன் கிளம்புறான். நெக்ஸ்ட் டே ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு வரா. இவங்க ரோடு ரெனோவேஷன் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்கல்ல, அதனால ஹீரோயினோட ஷூ ஃபுல்லாக சேராக இருக்குது. ஸோ ஆஃபீஸ் வந்தது முதல் வேலையை அந்த ஷூவை போட்டு தொடச்சிக்கிட்டு இருக்க, அங்கே வர்ற மிஸ்டேக், நான் உனக்கு ஒரு வேலையை கொடுத்தேன், நீ கிளைண்ட்டை மீட் பண்ணுறதுக்கு ஹீரோ கூப்பிட்டுருக்க, எல்லா டைமும் ஹீரோ வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு நினைக்காத அப்படின்ட்டு அவளை மிரட்ட, சாரி மேடம், இனி இப்படிலாம் நடக்காது, நான் ஹீரோ கால் பண்ணலாம் கூப்பிட மாட்டேன், உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் இப்போ கூட ரெசின் பண்ண ரெடியாக தான் இருக்கேன் அப்படின்லாம் ஏதோ பாவப்பட்ட பிள்ளை மாதிரி சொல்லிட்டு, இப்படிலாம் சொல்லணும்னு நினச்சியா, உனக்கெல்லாம் பயப்பட முடியாது போடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். என்னது, நான் யாரு தெரியுமா, நான் யாரோ பொண்ணு தெரியுமா அப்படின்னு அவ சண்டையை போட்டு, இதெல்லாம் ஒரு ஷூன்னு இதை கிளீன் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு அந்த ஷூவை பிடிங்க, அதுலேயே நிறைய கோடு கூட போட்டு வச்சிடறான். உனக்கு எவ்வளோ தைரியம் தான் என்னோட ஷூவை வேஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு ஹீரோ அந்த ஷூவை பிடிங்கி ஏதோ அடிக்க போற மாதிரியே கை நீட்டுறா. லாஸ்ட்ல பார்த்தா அடிக்கல, ஷூல இருந்து சேர் எடுத்து அதை மிஸ் பேயோட கணத்துல அப்பி வைக்கிறா. உன்னை அடிச்சா நீ என்கிட்ட செட்டில்மெண்ட் அமௌண்ட் கேட்பேன், அதெல்லாம் எனக்கு தெரியாதா என்ன, அதான் நான் உன்னை அடிக்க மாட்டேனே அப்படின்னு ஹீரோயின் பிரில்லியண்டா பேச, ஏய் உன்னை நான் என்ன பண்றது அப்படின்ட்டு அவளும் கோவத்துல நிக்கிறா. அந்த சேரி எங்க இருந்து வந்துச்சு தெரியுமா, எங்க ஊர்ல அனிமல்ஸ் எல்லாமே அங்கதான் டூஸ் போகும் அப்படின்லாம் சொல்ல, அவளும் இருட்டாய் கத்திக்கிட்டு இருக்கா. இந்த டைம் என்ன சத்தம்ட்டு ஹீரோ அங்க வர, நீ உடனே இவளை ஃபயர் பண்ணு, இவ என் மூஞ்ச சேர் எடுத்துட்டு ஆவிட்டா அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்றா. நீ நேற்று கிளைண்ட் நேமை யூஸ் பண்ணி என்னோட ஒர்க்கருக்கு ட்ராப் செட் பண்ணியிருக்க, அதுக்கே நான் என்ன செட்டில் பண்ணல, அப்படி நான் ஃபயர் பண்ணா அவளே இல்லை ஒன்னதான் ஃபர்ஸ்ட் ஃபயர் பண்ணும் அப்படின்னு மிஸ் பே எடுத்துட்டு அவளும் வாய மூடிடுறா. இங்க என்னன்னா ஹீரோயின் அவளோட ஷூவை நினைச்சே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோ கிட்ட அசிஸ்டன்ட் ப்ரொபோசல் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோ என்னடானா ஹீரோயினா தான் பாத்துக்கிட்டு இருக்கான். சரி உன்னோட ஷூ சைஸ் என்னன்னு சொல்லு அப்படின்னு கேட்க, அவளும் 38ன்னு சொல்றா. என்கிட்ட எக்ஸாக்ட் அதே சைஸ்ல ஒரு ஷூ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட இருந்த சைஸ்ல கரெக்டான சைஸ் எடுத்து ஹீரோயின்ட்ட கொடுக்குறான். அவளும் அதை எடுத்து பார்த்துட்டு, இது பிராண்டடா இருக்கும் போலயே, 500 ரூபாய் இருக்கும்ல அப்படின்னு சொல்ல, அசிஸ்டன்ட் நீ அந்த 500 ரூபாய்க்கு அதோட ஷூ லேஸை தான் வாங்க முடியும், இந்த ஷூஸோட ரேட் எவ்வளவு தெரியுமா, 15,000. உன் சைஸ் தெரியுமா, பாஸ் 5 சைஸ்ல வாங்கி 5 சைஸும் டிஸ்கவுண்டே இல்லை, ஃபுல் அமௌண்ட் பே பண்ணி வாங்கியிருக்க அப்படின்னு அவனும் கடுப்பாயிட்டு பேசிட்டு இருக்கான். ஏன்னா ஹீரோவும் சொன்னதை கவனிக்கல, அதனால இப்போ ஹீரோ நீ வாய முடியா இல்லைன்னா ஆப்பிரிக்கா ப்ராஜெக்ட் அனுப்பிடவா அப்படின்னு சொல்ல, சரி பாஸ் நான் எதுவும் பேசல அப்படின்னு அவனும் வாய முடிக்கிட்டான். ஹீரோயின் இது ரொம்ப சூப்பரா இருக்கு, நீ எனக்கு லிஃப்ட்ல என்கிட்ட ரூடா பேசுனதுக்காக தானே சாரி கேட்கறதுக்காக அந்த ஷூ வாங்கி தந்திருக்கேன், சரி நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், பட் நெக்ஸ்ட் டைம்ல டிஸ்கவுண்டோட வாங்கின அப்படின்னு சொல்ல, அவனும் மைண்ட் ஃபுல்லா மணில தான் இருக்குன்னு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஹீரோயின் ஷூவை போடலான்னு பாக்குறேன், இந்த ஷூ காஸ்ட்லியா இருந்தாலும் இதை போடுறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குப்பா, ஷூலேஸ் கெட்டவே முடியல அப்படின்னு சொன்னது ஹீரோ, நானே உனக்கு மாட்டி விடுறேன் அப்படின்னு ஷூலேஸ் வந்து போட்டு விடுறான். ஹீரோ அவளுக்கு ஷூ வாங்கி கொடுத்ததுனால ஹீரோயினும் அவளை ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு ஒரு ரெஸ்டாரண்ட் ரெக்கமெண்ட் பண்ண வரா. அதெல்லாம் அவன் கேர் பண்ணாம எங்கேயோ அவசரமா போறான். அசிஸ்டன்ட் கிட்ட என்ன மேட்டர் இவ்வளோ ஃபாஸ்டா போறீங்க அப்படின்னு கேட்கும்போது, அவனும் கோல்டு ஃபிஷ் ஒரு கிளப்ல இருக்கதா நியூஸ் வந்திருக்கு, அதான் பாஸ் பார்க்க போறாங்கன்னு சொல்லிட்டு பின்னாடியே போறான். இங்க கிளப்ல ஒரு பொண்ணோட முதுகுலையும் கோல்டு ஃபிஷ் தழும்பு இருக்கு. அந்த பொண்ணுகிட்ட ஒரு மேன் ஃபிளட் பண்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். அங்க வர்ற ஹீரோ அவனை அடிச்சு போட்டு, நீந்தனோட லிட்டில் கோல்டு ஃபிஷ் அப்படின்னு அந்த பொண்ணுகிட்ட பேச, அந்த பொண்ணுக்கு இவன் யாருன்னே தெரியல. நான் ஷென், நான் உன்னை காப்பாற்ற வந்திருக்கேன், நம்ம 2 பேரும் ஆர்ஃபனேஜ்ல சேர்ந்து வளர்ந்தோம்ல அப்படின்லாம் சொல்ல, அந்த பொண்ணு நானும் என்னோட கஸ்டமரை ப்ளே பண்ணிட்டு இருக்கோம், நீ தான் எங்க தேர்ட் பர்சன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்பதான் ஹீரோ முதுகுல தலைமை ரீசெக் பண்ணி பார்க்கலாம், அது டேட்டூ. அட பாவி இது போலியா அப்படின்னு முழிச்சிட்டு இருக்கும்போது அங்க அந்த கஸ்டமரோட அடியாட்கள் வந்துட்டாங்க. ஹீரோ சாரி நான் தப்பான ஆளை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்தோட பின்னாடி அடியாட்களும் அவனை துரத்திட்டு ஓடுறாங்க. அப்போ ஒரு பொண்ணு அவனை ரூம்குள்ள கையை பிடிச்சி இழுக்க, அவளும் ரொம்ப அழகா இருக்கா, நீ யாரு உங்களுக்கு தெரியாது அப்படின்னு ஹீரோ சொல்றான். என்னையா உனக்கு தெரியாது, நான் தான் லியாங் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் உட்கார, ஓ நீயா, உனக்கு ஃபிளாட் செஸ்ட்ல அதை நான் நோட்டீஸ் பண்ணாம போயிட்டேன், அதனாலதான் ஒரு பொண்ணுன்னே நினைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி நீ ஏன் இந்த காஸ்டியூம்ல நிக்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது, இப்ப அந்த அடியால ஒருத்த வந்து ரூம்குள்ள எட்டி பார்க்க வரான். டக்குன்னு ஹீரோயினும் அவனுக்கு கிஸ் பண்ற மாதிரி போஸ் கொடுத்துட்டு, இங்க என்ன பார்வை, நான் தான் கிளைண்ட் கூட இருக்கல போடா அப்படின்னு அவனை மிரட்ட அவனும் ஓடிடுறான். ஹீரோ கிட்டே நான் வேணும்னு பண்ணல, அந்த மேன்ட்ட வந்து உனக்கு காப்பாத்துறதுக்காக தான் இந்த மாதிரி ஆக்ட்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்றான். சரி சரி ஓகே அப்படின்ட்டு ஹீரோக்கு கொஞ்சம் வெக்கமா இருக்கு. என்ன உன் கண்ணெல்லாம் இவ்வளவு சிவப்பா இருக்கு, அப்போ இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணை கிஸ் பண்றியா அப்படிங்கிற மாதிரி ஹீரோவை டீஸ் பண்றான். அவனும் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டுக்கிட்டே இருக்கான். எனக்கு தெரிஞ்சு நீ ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு லவ் பண்ண ஆரம்பிச்சப்போ உனக்கு வயசு 7 8,
அதுக்கு பிறகு ஃபுல்லாவே சிங்கிளா தான் இருந்திருக்க. அப்போ இதெல்லாம் அவனோட ஃபர்ஸ்ட் கிஸ் அப்படின்னு அவனை டீஸ் பண்ண, அவனும் எஸ்கேப் ஆகுறதுக்காக என்னோட கோல்ட் ஃபிஷ்க்கு நான் சாப்பாடு போடல அப்படின்ட்டு அங்கிருந்து ஓடிடுறான். இங்க வந்து கோல்டு ஃபிஷ் முன்னாடி நின்று அந்த சின்ன பொண்ணு நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். நைட்டு தூங்கும்போது அவனோட கனவுல பக்கத்துல ஒரு பொண்ணு படுத்துருக்கிற மாதிரி பாக்குறான். அந்த பொண்ணோட முதுகுலயும் கோல்டு ஃபிஷ் சிம்பிள் இருக்கு. சோ நீ வந்துட்டியா அப்படின்ட்டு ஃபேஸ் திருப்பி பார்த்தா அது லியாங் மாதிரி இருக்கு. ஐயோ கனவு அப்படின்னு முழிச்சிட்டு, நான் இது வரைக்கும் கில்ட்டியா ஃபீல் பண்ற மாதிரி எந்த தப்புமே பண்ணல, இனியும் அப்படி பண்ணக்கூடாது, என் லிட்டில் கோல்டு ஃபிஷ்க்காக ட்ரூவா இருக்கணும் அப்படின்னு ஒரு முடிவோட இருக்கான். நெக்ஸ்ட் டே ஹீரோயின் ஆஃபீஸில் உட்காந்து அவளோட ஒர்க்கை பார்த்துட்டு இருக்கா. அப்போ பக்கத்தில் உள்ள பொண்ணு அவன் பையன் நினச்சிட்டு மேக்கப்லாம் போட்டுட்டு வந்து, நான் இன்னைக்கு ஃபிஷ் கொண்டு வந்திருக்கேன், உனக்கு வேணுமா, டேஸ்ட் பண்ணி பார்க்குறியா, நானே செஞ்சேன் அப்படின்னு சொல்ல, உனக்கு இது காசு தேவையா அப்படின்னு சந்தேகமாகவே ஹீரோயின் கேட்குறா. இல்லை இல்லை எனக்கு காசுலாம் தேவையில்லை, ஜஸ்ட் நீ டேஸ்ட் பண்ணி பார்க்குறியான்னு கேட்டேன் அப்படின்னு சொல்ல, அப்போ ஓகேத்தா அப்படின்னு கேட்டு வாங்கி சாப்பிட்றா. பார்த்தா ரொம்ப காரமாக இருக்கு. சாரி காரம் ரொம்ப அதிகமாக போட்டேன் போல, உதட்டுக்கு வேணா மருந்து போட்டு விடவா அப்படின்னு ஆயின்மெண்ட் எடுக்க, இது காசு கேட்பியோ அப்படின்னு மறுபடியும் கேட்குறா. அதெல்லாம் இல்லை காசு தேவையில்லை அப்படின்னதும், சரி அப்ளை பண்ணி விடு அப்படின்னு சொல்ல அவளும் அப்ளை பண்ணி விட்டுட்டு இருக்கா. இங்க வர்ற ஹீரோ 2 பேருக்கும் ஃபைன் 2000 அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஸோ ஹீரோயினும் கோவமா அவனோட ஆஃபீஸ்க்குள்ள போறா. என்ன நாக் பண்ணாமே வந்துட்ட அப்படின்னு கேட்க, நீ இதுக்கு என்னோட சேலரில இருந்து 2000 ரூபாய் பிடிச்ச அப்படின்னு அவ கேட்டுட்டு இருக்கா. நான் உனக்கு பே பண்றது நீ கம்பெனிக்கு வந்து ஒர்க் பண்றதுக்காக, மத்த பொண்ணுங்க கூட ஃபிளட் பண்றதுக்காக இல்லைன்னு அவன் சொல்றான். நான் ஒன்னும் இங்க மத்த பொண்ணுங்க கூட ஃபிளட் பண்றதுக்காக வரல, எனக்கு அந்த இன்டென்ஷனும் இல்லை, நான் எந்த பொண்ணு கூடயும் ஃபிளட் பண்ணல அப்படின்னு சொல்றான். சரி அப்ப நீ யார் கூட ஃபிளட் பண்ண அப்படின்னு கேட்க, ஹீரோ கிட்ட வந்து உன்கிட்ட தான் அப்படிங்கிற மாதிரி அவனை லுக்கு விட, என் பக்கத்துல வராத, இன்னைக்கு ஆஃப்டர்நூன் ஒரு இம்பார்ட்டன்டான கெஸ்ட் வரான், அவன் ஃபேமஸ் ஆக்டர், அவனோட ரிசப்ஷன் ஒர்க்லாம் நீ தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்ல, அப்போ எனக்கு ஃபைன் 2000 ரூபாய் போட்டல, அந்த அமௌண்ட் ரிட்டர்ன் தான் கேட்கிறான். சரி பே பண்ணி தொலைகிறேன் அப்படின்னு உடனே பே பண்ணிட்டு, இனி கண்ணு முன்னாடி நிக்காதுன்னு சொல்ல ஹீரோயினும் பை பை சொல்லிட்டு கிளம்பிட்டா. ஏன் இவையும் பக்கத்துல வந்த மட்டும் ஹார்ட் பீட் இவ்வளவு பலமா துடிக்குது அப்படின்னு ஹீரோவும் பயந்து போய் உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஹீரோயினும் கெஸ்ட்டை ரிசீவ் பண்ண அனுப்புனா, அங்க என்ன வேலை பாக்குறாளோ இல்லையே சாப்பிட்ற வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கா. அசிஸ்டன்ட் அங்க வந்து, இதெல்லாம் ஆக்டருக்காக அப்படின்னு சொல்ல, அதுக்கு என்ன 1-2 சாப்பிட்டா அவனுக்கு என்ன தெரியவா போகுது அப்படின்னு அசிஸ்டன்ட் வாய்க்குள்ளே ஒன்று வச்சுட்டு, என்ன யார்கிட்டையும் சொல்ல முடியாது நீயும் சாப்பிட்ருக்க அப்படின்னு அவனையும் கிரைம் லிஸ்ட்டை சேர்த்து விட்டுட்டா. சரி சரி கொஞ்சமா சாப்பிடு, யாரும் கண்டுபிடிக்கிற அளவுக்கு சாப்பிட்றாத அப்படின்னு அட்வைஸ் பண்ண, சரி எனக்கு சடனா வயிறு வலிக்கு, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நாப்கினை தூக்கிட்டு போறா. போகும்போது அந்த ஆக்டர் ஆப்போசிட்ல வர, அவனை இடிச்சு நாப்கினை கீழே போட்டுடுறா. லாஸ்ட்ல அவனை இதை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு கையில எடுத்து கொடுக்குறான். அதையும் ஏதாவது சொல்லி சமாளிக்கணுமே, அதுக்காக இது என்னோட ஃபீமேல் கோவொர்க்குக்காக வாங்கினேங்கிற மாதிரி சொல்லிட்டு அதை வாங்குறான். பட் பேண்ட்டுக்கு பின்னாடி கரை இருக்கே அப்படின்னு சொல்ல, அதை பார்த்துட்டு ஐயோ இது எப்படி நடந்துச்சு, இவ்வளோ பெரிய கரையா இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு அவன்கிட்ட, இது கெச்சப் பட்டுருச்சு, நான் இப்போதான் டேபிள்லேருந்து எழுந்திரிச்சேன், அதுலேருந்து பட்டிருக்குமா இருக்குங்கிற மாதிரி சொல்லி சமாளிக்கலான்னு பார்க்குறா. அவன் இடிச்சடியிலே அது பொண்ணுதான் கெஸ் பண்ணிட்டான் போல. ஸோ தன்னோட கோட்டை கழுத்தி அவளுக்கு டைப் பண்ணி விடுறான். அப்போ அந்த கரை வெளியே தெரியாதுங்கிறதுனால அது கூடவே ஹாட் நாட்டியை கையில கொடுக்க, இவையே இதெல்லாம் பண்றான், என்ன நினைக்கிறான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் முடிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ ஆக்டர் கூட வந்த ஒர்க்கர்ஸ், உங்களுக்கு ஷூட்டிங்க்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல, அவனும் அவங்க கூட கிளம்பி போறான். இங்க இருந்துட்டு ஹீரோயின் இவன் தப்பா நினைச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக, இது கெச்சப் கறதா, சத்தியமா எங்க அம்மா சத்தியமா இது கெச்சப் தான் அப்படின்னு இங்க இருந்து கத்திக்கிட்டு இருக்கா. இங்க நடந்த சீன் எல்லாத்தையும் ஹீரோவும் பார்த்திருப்பான். கோமா வந்துட்டு, நீ இவ்வளவு நேரம் ஃபீமேல் ஒர்க்கர் கூட தான் ஃபிளட் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ அந்த ஆக்டர் கூடயும் ஃபிளட் பண்றியா அப்படின்னு அந்த கோட்டை எடுக்க, அந்த கரையை அவனும் பாக்குறான். ஆனா என்ன, இவனும் வேற விதமா தப்பா புரிஞ்சுப்பான். உனக்கு பைல்ஸ் இருக்கும்போது பொரிச்ச மீன் சாப்பிடலாமா, அந்த பொண்ணு தந்தாலும் இழிச்சுக்கிட்டே வாங்கி சாப்பிட்டல, உனக்கு இது தேவைதான் அப்படின்ட்டு உனக்கு ஹெல்த் கான்சியஸே இல்லை அப்படின்னு திட்டிட்டு போயிடுறான். ஹீரோயினுக்கு எவங்கிட்ட தானே சொல்லி புரிய வைக்கிறது, ரெண்டும் இப்படி பண்ணிட்டு போதுங்களே அப்படின்ட்டு அவளும் ரெஸ்ட் ரூம் போயிட்டு செட்டுக்கு வந்து பார்த்தா அந்த ஆக்டரோட ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. இவன் கண்ணில் பற்றக்கூடாது அப்படின்ட்டு கேப்பை போட்டு தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கா. அங்க வந்த மிஸ் பேயும் அந்த ஆக்டர் கூட நல்லா பேசிக்கிட்டு இருக்கா. ஆக்டர் ஆல்ரெடி தெரியும் போல, உங்க வீட்டுல உங்க எல்லாருக்கும் உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன், வந்து மீட் பண்ணு நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்லாம் சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை, எங்க அப்பாவோட மிஸ்ட்ரஸ் மேல அவங்க கோவமா இருக்காங்க, அதான் நீங்க வராம இருக்கதே நல்லதுதான், ஏன்னா உங்களை மாதிரி இரிட்டேட்டிங்கான பொண்ணுங்கள் எல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு எரிச்சலா தான் இருக்கும் அப்படின்னு அவளும் நோஸ் கட் பண்றான். அதை பக்கத்துல நிக்கிற ஹீரோயினும் கேட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கா. மிஸ் பி நோஸ் கட் பண்றதுல அவளுக்கு ஒரு சந்தோஷம். அடுத்த ஷாட்டுக்கு அந்த ஆக்டர் ஃபேஸ்ல லிப்ஸ்டிக் மார்க் இருக்கிற மாதிரி வச்சு எடுக்கணும். அந்த மார்க்கை வைக்கிறதுக்காக நிறைய பொண்ணுங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க தான் வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, அங்கேயும் எல்லா பொண்ணுங்களும் என்ன பிக் பண்ணுங்க என்ன பிக் பண்ணுங்கன்னு கத்திக்கிட்டு இருக்குங்க. பக்கத்துல இருக்கிற மிஸ் பேயும், இங்க இருக்கிறதே நான் தான் அழகான பொண்ணு, என்கிட்ட கேட்டா நானும் பண்றதுக்கு ரெடியா தான் இருக்கேங்கிற மாதிரி சொல்றா. பட் அவங்க யாரையுமே பிக் பண்ணாம
பக்கத்துல இருந்த ஹீரோயினை பிடிச்சு எனக்கு லியாங் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறான். என்னடா இது ஒரு பையனை பிடிச்சு கிஸ் பண்ண சொல்றானேன்னு எல்லாரும் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. லாஸ்ட்ல ஹீரோயின் தான் பண்ணணும்னு சொன்னதுனால அவளை ஃபோர்ஸ் பண்ணி பண்ண வைக்க அவளும் நர்வஸ் ஆயிட்டு அவளால ஒழுங்கா லிப்ஸ்டிக் மார்க்க கூட ஒழுங்கா வைக்க முடியல. அங்க இருந்து டேரக்டரும் கத்திக்கிட்டு இருக்காங்க, ஒரு லிப்ஸ்டிக் மார்க்கனால வைக்க முடியாதா ஒழுங்கா அப்படின்னு திட்டு இவளும் ரொம்ப நர்வஸ் ஆகுறா. நீ ஏன் இந்த ஒர்க்குக்கு இவ்வளவு பயப்படுற, கண்ணை மூட நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கண்ணை முன்னதும் ஆக்டரே அவளோட உதவி பிடிச்சு தன்னோட கணத்துல வைக்கிறான். மார்க் விழுது. சோ பர்ஃபெக்டா இந்த சீன் கம்ப்ளீட் ஆக ஹீரோ அங்க வந்து நிக்கிறான். இவளுக்காக நான் மெடிசின் வாங்கிட்டு வந்தேன், இவ என்ன வேலை பார்த்துட்டு இருக்கு, இல்ல அங்க இங்க வா அப்படின்னு கத்தி கூப்பிடுறான். ஒன்னு இங்க ஒர்க் பண்ண சொன்னா மேல கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கத்துறான். இது ஒர்க்குக்கு சம்பந்தப்பட்டதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதான் ஒர்க்கா, நீ கண்ணை மூடிட்டு கிஸ் பண்ணிட்டு இருந்த, நீ என்ஜாய் பண்ண அப்படின்னு கத்துறான். அதான் அப்படி சொல்லக்கூடாது, பண்ற ஒர்க்கை நான் என்ஜாய் பண்ணி பண்றேன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்ல, ஓ உனக்கு ஒர்க் பண்றது ரொம்ப பிடிக்கும்ல, சரி எனி ஷூட்டிங் ஒர்க்கெல்லாம் நீ பார்க்க தேவையில்லை, அடுத்து போய் டாய்லெட்டை கிளீன் பண்ணு, ஹோல் பில்டிங்கும் கிளீனா இருக்கும், நான் வந்து செக் பண்ணுவேன் அப்படின்னு திட்டி அனுப்புறான். அங்க வர மிஸ்பே, இங்க பையனோ பொண்ணோ எல்லாருக்குமே லியாங்க ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ ஜஸ்ட் அவனை உன்கிட்ட அசிஸ்டன்ட் அவனோட இன்ட்ரெஸ்ட் எல்லாம் நீ கட்டுப்படுத்துற அப்படிங்கிற மாதிரி அவ சொல்றா. அப்படியாவது அவனை கட் பண்ணுவான்னு பார்த்துட்டு, அதுக்கு தான் நான் அவளோட சேலரியை நெக்ஸ்ட் மந்த் டபுள் ஆக்க போறேன், இப்போ உனக்கு ஓகேவா போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு பல்ப் கொடுக்குறான். இங்க ஹீரோனோட கை டாய்லெட்டை கிளீன் பண்ணாலும் வா ஹீரோவை திட்டிட்டு இருக்கு. இவனுக்குலாம் கல்யாணமே நடக்கக்கூடாது, லாஸ்ட் வரைக்கும் விர்ஜினாவே இருந்து சாகணும் அப்படின்னு சாபம் கொடுத்துட்டு இருக்கா. பின்னாடி வந்த ஹீரோ என்ன கிளீன் ஆயிடுச்சா, நான் யூஸ் பண்ண வேண்டியதுக்கு நவுண்டு போ அப்படின்னு சொல்லிட்டு டாய்லெட்டுக்குள்ள போய் உட்கார்ந்த பிறகு ஹீரோனோட லிப்ஸை பத்தி யோசித்து பாக்குறான். நான் ஏன் ஒரு மேனோட லிப்ஸை பத்தி திங்க் பண்றேன் அப்படின்னு அவனுக்கே அது வியர்டா இருக்கு. அந்த டைம் பக்கத்து டாய்லெட்டை கிளீன் பண்ணிட்டு ஹீரோயினும் ஏன் இந்த டாய்லெட் இவ்வளவு அடைச்சு போயிருக்கு, எவனா யூஸ் பண்றானே தெரியல அப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்கா. இது கேட்ட பிறகு ஹீரோவையும் சும்மா இருக்க முடியல. அதுக்கு காரணமான எம்ப்ளாயியை கூப்பிட்டு, உனக்கு டாய்லெட் யூஸ் பண்ண தெரியுமா இல்லையா, 3 நாளைக்கு ஒருக்கா நீ யூஸ் பண்ண டாய்லெட்டை அடைப்பு எடுக்கிறதுக்கு ஒரு ஆள் செட் பண்ண வேண்டியதா இருக்கு, அவங்களும் மனுஷங்க தானே, சோ டாய்லெட்டை விட்டு வெளியே போகும்போது ஒழுங்கா கிளீன் பண்ணிட்டு போ அப்படின்னு அவனை திட்டி விடுறான். அவனும் இதுக்கெல்லாம் பாஸ் கூப்பிட்டு திட்டுவாங்களா அப்படிங்கிற மாதிரி முடிச்சுட்டு போறான். மிஸ் பே ஹீரோ கிட்ட, இன்னைக்கு டீம் பில்டிங் மீட்டிங் இருக்குல்ல, நீ வந்து அட்டன் பண்றியா, ஏன் கூட வா அப்படின்னு கூப்பிட்டு இருக்கா. இந்த டீம் பில்டிங் ஈவெண்ட்ல மற்ற ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, எல்லாருக்கூடையும் கேஷுவலா பழக்கிறதுக்காக தான் இந்த ஈவெண்ட். அங்க மிஸ் பே இதோட ஃபேவரட் ஜூஸ் தானே அப்படின்ட்டு ஹீரோ கிட்ட தன்னோட ஜூஸை கொடுக்க அவனும் குடிக்கிறான். அதை பார்த்துட்டு மற்ற ஒர்க்கர்ஸ், மிஸ் பே பாசு ரொம்ப க்ளோஸ், 2 பேரும் ஒரே டிங்க ஷேர் பண்றாங்க அப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம் அசிஸ்டன்ட் லேட்டா வந்துட்டு ஹீரோயின் ஜூஸ் எடுத்து குடிச்சிடுறான். இதை பார்த்துட்டு நீங்க இப்பெல்லாம் சொல்லக்கூடாது, அப்படி பார்த்தா அசிஸ்டன்டும் லியாங்கோட ஜூஸ் கப்பை தானே எடுத்து குடிச்சா, அப்ப அவங்க 2 பேரும் கப்பலா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டினை கிளப்ப அங்க உள்ள ஒர்க்கர்ஸும், ஆமா இந்த லியாங் மேன் கூட தான் நல்லா பழகுறா, நீ கொஞ்சம் கேல் மாதிரியும் தெரியற, அப்ப உனக்கு மேனை தான் பிடிக்குமா, நீ கேயா அப்படின்னு கேட்டுடுறாங்க. ஹீரோ லியாங் என்ன சொல்ல போறான் அப்படின்னு குறுகுறுன்னு அவனே பார்த்துக்கிட்டு இருக்கான். எங்க ஹீரோயினுக்கு அச்சோ இப்படி கேட்டுட்டாங்களே என்ன பண்றது அப்படின்ட்டு, நீங்க என்ன பத்தி என்ன நினைச்சிட்டீங்க, நான் சுத்தமான ஆண்மகன் அப்படின்லாம் சொல்ல யாருமே அதை நம்புற மாதிரி இல்லை. அதனால ரெஃபரன்ஸ்க்காக ஹீரோயினும், நான் இது வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு 800 பொண்ணுங்களையாவது டச் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்றான். எல்லாரும் ஆண் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த 800 பொண்ணுங்கன்னா வேற எதுவும் கிடையாது, அவன் பப்ளிக் பாத் ஹவுஸ்ல வந்து ஒர்க் பண்ணிருப்பான். அப்போ குளிக்க வர பொண்ணுங்களுக்கு முதுகு தேய்ச்சி விடுறதா இவளோட வேலை. அதுதான் அந்த 800 லேடிஸ். அப்புறம் அந்த பொண்ணுங்களை என்ன எப்படி கூப்பிடுவாங்க தெரியுமா, 7 டைம்ஸ்ன்னு சொல்லுவாங்க அப்படின்னு எல்லாருக்கும் ஷாக் கொடுக்க. அந்த 7 டைம்ஸ் என்னன்னா, அங்க உள்ள லேடிஸ்க்குலாம் முதுகு தேய்ச்சி விட்ட பிறகு அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகலாம் திரும்ப திரும்ப பண்ண சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அட்லீஸ்ட் ஒரு லேடிக்கு 7 டைம்ஸாவது பண்ண வேண்டியது இருக்கும். அதுதான் ஹீரோயின் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. நான் இப்போ சொன்னது மட்டும் பொய்யா இருந்துச்சு, ஃபியூச்சர்ல எனக்கு மேரேஜ் ஆகாது அப்படின்னு எல்லாரும் முன்னாடியும் கத்தி சொல்றான். அங்க உள்ள கோவர்க்கர்ஸ் லியாங் சொல்றதை நம்பாம நீ சொல்றதை நம்பணும்னா எங்களுக்கு தான் ப்ரூவ் பண்ணிக்காமின்னு கேக்குறாங்க. அப்ப பார்த்து டோருக்கு வெளியே ஒரு பொண்ணு நிக்கிறத ஹீரோயின் பாக்குறா. இங்க பாருங்க அங்க ஒரு பொண்ணு நிக்கிறாளா, அவகிட்ட 2 நிமிஷத்துல பேசி எப்படி ரூம் கூட்டு போறேன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கெத்த வெளியே போறா. எங்க கோவர்க்கர்ஸும் செம கியூரியாசிட்டியில இருக்காங்க. ஸோ பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. ஹீரோயின் சொன்ன மாதிரி அந்த பிள்ளைகிட்ட பேசிட்டு தோல்லெல்லாம் கையை போட்டு சிக்னல் காமிக்கிறா எல்லாம் சக்சஸ்ன்னு. இவங்களும் ரூம் வரைக்குமே ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. எல்லாரும் போயிட்டாங்களே, நம்ம ஹீரோ கூட ஃபிளட் பண்ணலான்னு மிஸ் பே ட்ரை பண்றா. பட் ஹீரோவும் லாஸ்ட்ல லியாங் ரூம் முன்னாடி தான் வந்து நிற்கிறான். இங்க லியாங் எப்படி ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணான்னு பார்த்தா, அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது, அவளோட ஃப்ரெண்டு தான். நல்ல நேரத்துக்கு நீ வந்த, எல்லாரும் என்னோட ஜெண்டரை பத்தி சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னதும், ஓகே இப்போ உனக்கு என்ன மாதிரி ஹெல்ப் பண்ணணும் ஃப்ரெண்ட் கேட்க, நீ இந்த பெட்ல ஏறி இன்னும் குதிக்க முடியுமா, அப்பதான் சத்தம் கேட்டு அவங்களும் நம்புவாங்க அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் என்னால முடியாதுன்னு ஃப்ரெண்டு கோவப்படுறான். அப்பெல்லாம் காசு தரேன் அப்படின்னதும் ஃப்ரெண்டே அவளையும் மாதிரி பிடிச்சி வச்சிருப்பா போல. ஸோ காசுங்கிறத
அந்த பொண்ணு ஓகே சொல்லிட்டு ஹீரோயின் சொன்ன வேலையை பார்த்துட்டு இருக்கா. ஹீரோ இப்ப ரூமுக்கு முன்னாடி வந்து நிக்கிறான். மத்த கோவர்ஸ் எல்லாம் போனதும் அவனும் சத்தம் கேட்டு கோவப்படுறான். அப்புறம் தான் அவனுக்கு என்னமோ தோணுது. சோ டோரை காலாலே கிக் பண்ணிட்டு உள்ள போறான். அங்க ஆக்ட் பண்ணிட்டு இருந்த பொண்ணு, டேய் ஒன்னே யாரடா உள்ள விட்டா, எப்படி நீ டோரை உடைக்கலாம் அப்படின்னு ஹீரோ கிட்ட சண்டை போட ஹீரோயின் அவளை போய் ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கான். கத்தாத, அவன் தான் என்னோட பாஸ், நீ இப்ப கிளம்பு அப்படின்னு அவகிட்ட சொன்னா, நீ ஆக்ட் பண்றதுக்கு 5000 ரூபாய் தரேன்னு சொன்னால, நீ தந்தாதான் போவேன்னு அந்த பொண்ணு சொல்ல, ஐயோ இப்படி வசமா பாஸ் முன்னாடியே மாட்டி விட்டுட்டாளே அப்படின்னு ஹீரோயினுக்கும் அவமானமா போகுது. லாஸ்ட்ல ஹீரோவே அவளுக்கு அமௌண்ட்டை கொடுத்து செட்டில் பண்றான். எங்க ஹீரோயின்ட்ட, நீ இம்பார்ட்டன்ட்னு உனக்கு தெரிஞ்சா அதுக்கு ஏர்லைன் ட்ரீட்மெண்ட் தான் நல்லது, உனக்கு இப்போ ட்ரீட்மெண்ட் தான் தேவை அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். எப்பவும் என்ன பண்ணாலும் அது தப்பாவே புரிஞ்சுக்கிறான். ஹீரோயினும் நான் இம்பார்ட்டன்ட்லாம் கிடையாது, அப்படியே நான் இம்பார்ட்டண்டா இருந்தா இடி ஏமல வந்து நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்றான். அந்த டைம் பார்த்து இடியும் இடிக்க ஹீரோயின் பயப்படுறா. சரி இது ஏதோ எதிர்ச்சி நடந்திருக்கு அப்படின்னு சொல்றா. பார்த்தா மரப்படி இடி இருக்குது. அதோட சத்தத்துல ஹீரோயின் ரொம்ப பயப்படுறா. ஸோ ஹீரோ அவனோட காதை மூட சொல்லிட்டு, இதே மாதிரி நீ இடி இடிக்கும் போது உன்னோட காதை மூடிக்கிட்டா அதோட சத்தம் உனக்கு கேட்காது, நீயும் பயப்பட மாட்டேங்கிற மாதிரி சொல்றான். இதெல்லாம் ஆல்ரெடி லிட்டில் கோல்டு ஃபிஷ்க்கும் பண்ணியிருக்கான். ஸோ நான் ஏன் இவளோட காதை மூடினேன் அப்படின்ட்டு ஃப்ளாஷ்பேக்கை திங்க் பண்ணி பார்க்குறான். அப்போ மழை பெய்யும் போது இடி இடிக்கிற சத்தம் கேட்டு அந்த சின்ன பொண்ணும் பயந்து போய் உட்காந்துட்டு இருப்பா. அப்போ ஹீரோவோட காதை மூடிட்டு, நீ எப்பவுமே இதை பண்ணு, இது கண்டிப்பா உனக்கு ஒர்க் அவுட் ஆகும், இந்த சத்தம் கேட்கலன்னா உனக்கு பயமும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்திருப்பான். நீ எங்கதான் இருக்க, சீக்கிரம் என்கிட்ட வந்துரு, இல்லைன்னா என்னோட மைண்ட் சேஞ்ச் ஆயிரும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபிஷ் முன்னாடி நின்று பேசிக்கிட்டு இருக்கான். நைட் ஃபுல்லா பாவம் ஹீரோக்கு தூக்கமே இல்லை. நெக்ஸ்ட் டே நேராக டாக்டர் போய் மீட் பண்ண போறான். எனக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு, நான் ஒரு மேன் லைக் பண்றேன் அப்படின்னு போய் நிக்க, அந்த டாக்டர் அவனை ஃபுல்லா எக்ஸாமின் பண்ணணும்னு சொல்றாங்க. ஐயோ வேண்டாம், நான் நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு அந்த டாக்டர் பார்த்தோன்னே அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ற மூடே போயிடுச்சு. ஸோ வேண்டான்னு கிளம்புறான். அப்படி போகும்போது லியாங்கோட சத்தம் கேட்ட மாதிரி இருக்கு. இது என்ன மறுபடியோட ஹாலுசினேஷனா, அவையே இங்க வர போறான் அப்படின்ட்டு சத்தம் கேட்கிற பிளேஸ்க்கு போய் பாக்குறான். ஹீரோயினோட பாட்டியை இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அப்போ பெட் இல்லாததுனால ஹீரோயினோட பாட்டி ரொம்ப நாளா கோமால இருக்காங்கல்ல, அவங்களோட பெட்டை இன்னொரு பேஷண்ட் ஆக்குபை பண்ணி வச்சிருக்கான். ஸோ அதுதான் அங்கே சண்டே நடந்துட்டு இருக்கு. ஹீரோயின் நீங்க எப்படி எங்க பாட்டியை பெட்டை விட்டு இறக்கலாம் அப்படின்னு கேட்க, அந்த பேஷண்ட் என்னோட அங்கிள் யார் தெரியுமா, என்னோட அங்கிள் தான் இந்த ஹாஸ்பிட்டலோட டீன், அதனால நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்ட்டு அவனோட கையில லைட்டா கிராச்சஸ் தான் ஆயிருக்கும். அதுக்கு ஒரு கட்டு போட்டு ஒரு பெட் வேணும்னு சண்டை போட்டுட்டு இருக்கான். அந்த சண்டையில லாஸ்ட்ல ஹீரோயின் அடிக்க போகும்போது அங்க ஹீரோ வந்து ஸ்டாப் பண்றான். ஸோ ரெண்டு பேருக்குள்ளேயும் வாக்குவாதம் வருது. அப்போ என்னோட அங்கிள் டீன் தெரியுமா அப்படின்னு அவன் மிரட்ட, உன்னோட அங்கிளை கூப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த டைம் டீனே அங்க வந்துடுறான். ஹீரோ பார்த்தது, நீங்க அடிக்கடி ஹாஸ்பிட்டல் வரமாட்டீங்களே, என்னாச்சு, நீங்க வந்த மேட்டர் சொல்லவே இல்லை அப்படின்னு ஹீரோ கிட்ட பேசுறான். இது என்ன உன்னோட கசினா அப்படின்னு அவன்கிட்ட கேட்க, ஆமா அவ எதுவும் தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சிருங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது, ஷென் குரூப்புக்கு கீழே உள்ள ஹாஸ்பிட்டல்ல இந்த மாதிரி ஒரு பெட்டுக்கு சண்டை போடுவாங்கங்கிற இன்சிடென்ட் நான் கேள்விப்பட்டதே இல்லை, இப்படியே ஒரு பெட்டுக்கு சண்டை போடுவாங்க, அந்த அளவுக்கு பெட்டிங் கம்மியாவா இருக்க அப்படிங்கிற மாதிரி டீனை திட்டுறான். அப்புறம் இது ஷென் குரூப்போட ஹாஸ்பிட்டல்ங்கிறதுனால அவங்க ஃபேமிலிக்கான ரிசர்வேஷன் பெட்லாம் எப்பவுமே இருக்கும். அந்த மாதிரி 6th ஃப்ளோர்ல உள்ள பெட்டை ஹீரோயினோட பாட்டி கொடுத்தா அங்க அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க சொல்றான். டீனு தயங்கிட்டே, இது உங்க ஃபேமிலி எல்டர்ஸ்க்காக ஸ்பெஷலா உள்ளது அப்படின்னு சொல்றான். பட் ஹீரோ மறைக்கிறத பார்த்து, சரி நீங்க சொன்னதே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஹீரோயினுக்கு இருக்கிற ஒரே ஃபேமிலி அவளோட பாட்டி தானே. ஸோ பாட்டிக்கு அவங்க ஹெல்ப் பண்ணிட்டாங்கிறது அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். ஒன்னால தான் எங்க பாட்டிக்கு திரும்பவும் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க போறாங்க, ஸோ உனக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு அவனை ஹக் பண்றான். அவனுக்கும் பாடி ஃபுல்லா என்னெல்லாமோ பண்ணுது, ஏன் இந்த ஹக்கே இந்த மாதிரி டிஃப்ரெண்டா ஃபீல் ஆகுது அப்படின்னு புல்லரிச்சு போய் நின்றுட்டு இருக்கான். அடுத்த ஹீரோயின், என்னோட பாட்டிக்கு நீ ஹெல்ப் பண்ணல, அதனால நான் உனக்காக ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு ஏதோ பெரிய கிஃப்ட்னு பார்த்தா ஃபோன் கேஸ் வந்து கொடுக்குறா. இதே எங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல வித்தது தானே அப்படின்னு ஹீரோ கேட்க, அதுக்கு என்ன வேணுமா வேண்டாமா, ப்ளூவா பிங்கா அப்படின்னு கேட்க, ஹீரோல ப்ளூ எடுத்துக்கிறான். ஸோ ஹீரோயினும் நான் பிங்கை வச்சுக்கிறேன் அப்படின்னு மேட்சிங்காக ஃபோன் கேஸ் யூஸ் பண்ண போறாங்க. ஸோ ஹீரோயினும் ஹீரோக்கு கிஃப்ட் கொடுத்துட்டு ஹாப்பியா வெளியே போறான். அதை பார்த்துட்டு மிஸ் பேயும் ஹீரோவை மீட் பண்ண வரா. இங்க ஹீரோட மூஞ்சிலையும் பல்ப் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஹீரோயின் கொடுத்த கிஃப்ட் அவனுக்கும் பிடிச்சிருக்கு. ஸோ அங்க வந்து மிஸ் பே, உங்க பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன், நானும் இன்னைக்கு உங்க கூட வந்து உங்க பாட்டியை மீட் பண்ண வரவா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் தேவையில்லை, அது என்னோட பாட்டி தானே, நான் மட்டும் போய் மீட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ரூடா சொல்றான். நீ ஏன் இப்படி பண்ற, நான் ஒவ்வொரு டைமும் உங்ககிட்ட க்ளோஸ் ஆகணும்னு நினைக்கும் போதெல்லாம் நீ என்னை இக்னோர் பண்ணிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ கையில உள்ள ஃபோன் கேஸை பார்த்துடுறா. இது ஜஸ்ட் ஒர்த்லெஸ்ஸான ஃபோன் கேஸ், இதே ஏதோ பொக்கிஷ மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க. இப்பதான் எனக்கு ஒன்று புரியுது, பாட்டியோட மேரேஜுக்கு ஃபோர்ஸ் பண்ணும்போதுலாம் நீ லிட்டில் கோல்ட் ஃபிஷ்ஷோட நேமை சொல்லி எக்ஸ்கியூஸ் தான் சொல்லிட்டு இருக்க. ஆனா நீ இதெல்லாம் பண்றது லியாங்காக தானே, அதனாலதான் நீ லியாங் பார்ட்டி ட்ரீட்மெண்ட்டுக்காக உங்க ஃபேமிலிக்குன்னு ஸ்பெஷலா ரிசர்வ் பண்ணி வச்சிருந்த ரூமை அவங்களுக்கு கொடுத்துருக்க. இதெல்லாம் ஒரு அசிஸ்டண்ட்டுக்கு ஃபேவரா பண்றது கொஞ்சம் லிமிட்டை கிராஸ் பண்ற மாதிரி இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க, அவன் ஒரு மேன், அதே தான் நானும் சொல்றேன், அவன் ஒரு மேன், நீங்க ரெண்டு பேரும் எப்பவுமே சேர முடியாது, அந்த மாதிரி ஏதாவது உன் மைண்டுக்குள்ள ஒரு தாட் இருந்தா
நீ அப்ப சீட் பண்றன்னு நினைச்சுக்கோ அப்படின்னு அந்த கோல்டு ஃபிஷ்ஷை பார்த்து சொல்லிட்டு போறான். சிம்பாலிக்கா நீ உன்னோட லிட்டில் கோல்டு ஃபிஷ்ஷை சீட் பண்ற அப்படிங்கிறத சொல்லிட்டு போறான். சோகமா போயிட்டு ஹீரோ ரொம்ப ட்ரிங்க் பண்றான். உன்னை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு, நீ எப்படி இருந்தங்கிறத நான் கொஞ்சம் கொஞ்சமா மறந்துட்டு இருக்கேன், ஏன் நீ என்னை விட்டு இவ்வளவு நாள் பிரிஞ்சிருக்கணுமா அப்படின்னு அந்த கோல்டு ஃபிஷ் கிட்டேயே புலம்பிக்கிட்டு இருக்கான். அப்படியே அங்க படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது ஹீரோயின் அங்க வந்தது அந்த கோல்டு ஃபிஷ்ஷை பார்த்துட்டு இவனுக்கும் அந்த சின்ன பொண்ணோட கதையெல்லாம் தெரியும்ல, ஹீரோட ஃபர்ஸ்ட் க்ரஷ், அதே இப்போ நினைச்சிட்டு அந்த பொண்ணு நினைச்சு எனக்கே பொறாமையா இருக்கு. இந்த மாதிரி ஒரு குட் மேன் உனக்கு லைக் பண்றான், அதுவும் ஒன் சைடா இத்தனை வருஷம் உனக்கு ட்ரூவா இருந்திருக்கான் அப்படின்னு நினைச்சா எனக்கு பொறாமையா தான் இருக்கு அப்படின்னு அந்த ஃபிஷ் டேங்க் எடுத்து வேற பிளேஸ் கொண்டு போலான்னு மாத்தி வைக்கலாம்னு நினைக்கிறான். ஹீரோ கண்ணு முடிச்சதும் அங்க ஹீரோயின் கையில கோல்டு ஃபிஷ்ஷை பார்த்துட்டு ஒன்னே யாராவது எடுக்க சொன்னா அப்படின்னு கத்த ஹீரோயினும் ஷாக்ல அந்த ஃபிஷ் டேங்க் கீழே போட்டுட்டா. சோ அது உடஞ்சு விழ ஹீரோ உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, இந்த கோல்டு ஃபிஷ் எனக்கு எவ்வளவு முக்கியம்னு உனக்கு தெரியும், அப்போ எதுக்கு இதை டச் பண்ண, நீ என்ன பண்ணாலும் சரி நீ என்னோட லிட்டில் கோல்டு ஃபிஷ் இடத்துக்கு வரவே முடியாது அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு போறான். என்னமோ லியாங் அந்த பேச கேட்ட மாதிரி. பட் இங்க ஹீரோயினுக்கு ரொம்பவே ஹர்ட் ஆகுது. ஏன்னா அவளோட கையிலயும் கிளாஸ் குத்தி ப்ளீட் ஆயிட்டு இருக்கும். பட் ஹீரோ அதை கண்டுக்காம போயிருப்பான். இங்க ஹீரோட பாட்டிக்கும் உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ மிஸ் பே அவங்கள போய் மீட் பண்ண போறேன். அங்க போனா அவங்களும் ஏன் ஒண்ணுக்காக கிராண்ட் சன் தான் வந்துட்டான் போல நினைச்சேன் அப்படின்னு சொல்ல, அவனை பத்தி அப்பெல்லாம் சொல்லாதீங்க, பிசினஸ்ல பிஸியா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கிட்ட நல்லா பேசிக்கிட்டு இருக்கான். அவங்களுக்கும் பேரனுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சா கொள்ளு பேரனை பார்க்கலான்னு ஆசையில இருக்காங்க. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, எனக்கு ஹீரோவை பிடிச்சிருக்கு, எங்களுக்கு மேரேஜ் ஆன பிறகு உங்களுக்கு நிறைய கொள்ளு பேரனை பெற்று தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தா. இவ்வளவு நேரம் சிரிச்சது எல்லாமே டிராமா தான். வெளியே வந்ததும் கையெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இந்த கிளவி கூட எவ்வளவு நாள் தான் டிராமா பண்றது அப்படின்னு அவளும் சலிச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப அவங்க ஹீரோயினை பாக்குறா. ஹீரோயின் இப்ப பாட்டியை பார்க்க வந்திருக்கா. ஸோ கேல் கிட்டப்பல இருக்கா. நான் பாட்டியை கிளீன் பண்றதுக்காக ஹாட் வாட்டர் எடுக்க போறேன் அப்படின்னு நர்ஸ் கிட்ட சொல்லிட்டு போக போறேன். அப்போ நர்ஸும் இங்க உள்ள எல்லாருமே உங்களை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பேத்தி ஒரு பாட்டி எவ்வளவு அழகா கவனிச்சுக்கிறாங்கன்னு, உங்க பாட்டி ரொம்பவே லக்கி மிஸ் லீ அப்படின்னு அந்த நர்ஸ் சொல்றாங்க. இது மிஸ் பே பார்த்துட்டு இவன் என்ன லியாங் மாதிரியே இருக்கான் அப்படின்ட்டு. இப்போ ஹீரோயின் தண்ணி எடுக்க போயிருப்பால, அந்த டைம் அவளுக்கு ஒரு கால் வருது. காலில் உங்க பாட்டி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் அவசர அவசரமா வார்டுக்கு வந்து பாக்குறா. அங்க பார்த்தா பாட்டி நார்மலான ஸ்டேட்ல தான் இருக்காங்க. என்னது இது அப்படின்னு முடிக்கும் போது தான் இங்க மிஸ் பே வந்து நிக்கிறா. ஸோ இதான் உன்னோட ஐடென்டிட்டி அப்படின்னு கேட்க, ஐயோ இவகிட்ட எல்லாம் தெரிஞ்சு போச்சே அப்படின்ட்டு, சாரி என்னை மன்னிச்சிருங்க, என்னோட மணி தேவைக்காக தான் நான் இந்த ஒர்க்கை பார்த்தேன், நான் ஹீரோ கிட்டேயும் எல்லா உண்மையும் சொல்லி மன்னிப்பு கேட்டுடுறேன் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்றா. இல்லை எனக்கு அது தேவையில்லை, எனக்கு தேவையானது என்னன்னா நீ அவன்கிட்ட இந்த உண்மையை எப்பவுமே சொல்லக்கூடாது, அதுக்கு பதிலாக நீ அவன் பக்கத்துல இருக்கக்கூடாது, ரொம்ப தூரமா போயிடணும், அதுக்காக இந்த அமௌண்ட் வச்சுக்கின்னு ஒரு பெட்டி நிறைய பணத்தை கொடுக்குறா. ஹீரோயின் ரொம்பவே தயக்கமா இந்த மணியை வேண்டான்னு சொல்றா. என்ன இது நம்ம ஹீரோயினா அப்படின்னு பார்க்கும்போதுதான் அடுத்த லைனே அப்பதான் சொல்றா, இப்பெல்லாம் மணியை யாரும் யூஸ் பண்றா, டைரக்டா என்னோட அக்கௌண்ட்டுக்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல, ஓகே நான் இதான் கெஸ் பண்ணேன் அப்படின்னு அவளும் மணியை டிரான்ஸ்ஃபர் பண்ண போறா. அதுக்குள்ள ஹீரோயின் மறுபடியும், ஆக்சுவலி நான் எங்க பாட்டி மெடிக்கல் பில்லுக்காக மட்டும் அவன் கூட இல்லை, அவன் கூட இருக்கும்போது நான் அவனை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், நாங்க ரெண்டு பேருமே ட்ரூ லவ், அதனால எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அமௌண்ட் போட்டிங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல, மிஸ் பே இது மணிக்காக தான் வந்திருக்கு அப்படின்னு அவளும் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போட்டு கொடுத்து ஹீரோயினை செட்டில் பண்ணி அனுப்புறா. ஹீரோயின் அவனோட ஃப்ரெண்டுக்காக நிறைய கிஃப்ட்லாம் வாங்கி கொடுக்குறா. அதெல்லாம் பார்த்து இதெல்லாம் கோல்டா சூப்பரா இருக்கு, எனக்கு அது எல்லாமே அப்படின்னு அவளும் ஹாப்பியா துள்ளிக்கிட்டு இருக்கா. ஆமா நான் கஷ்டப்படும் போது நீ என் கூட இருந்தல, இப்ப எனக்கு காசு கிடைச்சிருச்சு, அப்ப அது உன் கூட தானே ஸ்பெண்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. இருந்தாலும் நீ எப்படி ஹீரோ விட்டு மணியை ஓகே பண்ண, அவனை விடுறதுல உனக்கு கஷ்டமே இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, நான் ஃபீல் பண்ணி எதுக்கு, அதான் அவனுக்கு ஆல்ரெடி ஒரு ஆள் இருக்கு, அவனோட ஹார்ட்ல அந்த பொண்ணை பச்சை குத்தி வச்சிருக்கான், அப்படி இருக்கும்போது நான் என்ன ட்ரை பண்ணாலும் வேஸ்ட் தான், எனிவேஸ் அவனை விட்டுட்டு இந்த மணியை எடுத்ததுல எனக்கு இந்த ஆசை கிடையாதுல்ல அப்படின்னு சொல்ற. இதனால ஹீரோனுக்கு ஒரு பக்கம் சேடா தான் இருக்கு. ஹீரோ பிசினஸ் மீட்டிங்காக துபாய் போயிட்டு இப்பதான் ரிட்டர்ன் வந்திருக்கான். வரும்போது நிறைய கிஃப்டோட தான் வந்திருக்கான். அப்பா அசிஸ்டன்ட் இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்க, இந்த லியாங் டெய்லி லேட் ஆகிறவ பத்தியா, டைம் கேட்டா வாட்ச் ஒழுங்கு ஓடலன்னு சொல்றான், அதனால தான் அவன் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு வாட்சை கொண்டு போறான். என்னெல்லாம் எக்ஸ்கியூஸ் கண்டுபிடிக்கிறான் பாரு பாஸ் அப்படின்னு அவனும் மனசுக்கே திட்டிட்டு இருக்கான். ஆஃபீஸ்க்குள்ள வந்ததும் அவனுக்கான காஃபி ரெடியா இருக்கு, கீழவே நோட்டும் இருக்கு. சே எனக்காக ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்கானே அப்படின்னு ஹீரோ ஹாப்பி மூட்ல லியாங்க மீட் பண்றதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த டைம் பார்த்து மிஸ் பே வர, நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு கேட்டதும், உனக்கு மேட்ரே தெரியாதா, நீ பிசினஸ் ட்ரிப் போனதுமே அவனும் ரிசைன் பண்ணிட்டு கிளம்பிட்டான் அப்படின்னு சொல்றான். அது எப்படி அவன் என்கிட்ட சொல்லாம ரிசைன் பண்ணிருப்பான், அவனை பாக்கணும் அப்படின்னு ஹீரோ லியாங்க பார்க்க கிளம்புறான். மிஸ் பே ஹீரோயினுக்கு கால் பண்ணி, ஹீரோ இப்போ ஒன்னதான் மீட் பண்ண வரான், நீ அமௌண்ட் ஆல்ரெடி வாங்கிட்ட, ஸோ நான் சொன்ன மாதிரி எல்லாம் பண்ணிடு, அவங்ககிட்ட உன்னோட ஐடென்டிட்டி சொல்லக்கூடாது, அதே மாதிரி அவங்ககிட்ட ரிட்டர்ன் வேலை செய்யறதுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்றான். ஹீரோயினும் பூனை மாதிரி இப்பதான் கிளீனிங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கா. அதுக்குள்ள ஹீரோ வந்து டோரை நாக் பண்ண, அட பாவே அதுக்குள்ளே வந்துட்டியா, நான் எத்தனை திங்ஸா மறைக்க வேண்டியது இருக்கு அப்படின்ட்டு
கடகடன்னு அவளுக்கு முடிஞ்ச அளவுக்கு எல்லா திங்ஸையும் எடுத்து மறைச்சு வைக்கிறா. ஏன்னா ஒரு பொண்ணுங்கிறது எனக்கு தெரியாதுல. ஸோ அண்டர்வேர் எங்க வைக்கணும்னு தெரியாம லாஸ்ட்ல சோஃபாக்குள்ளேயே சொருவி வைக்கிறா. இப்போ ஹீரோவில் வந்து நீ எதுக்காக ரிசைன் பண்ண அப்படின்னு கேட்க, எனக்கு பெட்டர் ஆஃபர் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்கிறான். இல்லை அந்த கோல்டு ஃபிஷ் மேட்டரால நீ அப்செட் ஆயிட்டா தானே, அதுக்காக சாரி கேட்கறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான். பிரதர், உங்களுக்கு லிட்டில் கோல்டு ஃபிஷ் ரொம்ப முக்கியம்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி எனக்கும் முக்கியமானதெல்லாம் இருக்கு, அதுதான் மணி அப்படின்னு சொல்ல, அப்போ நீ ஸ்டார்டிங்லேருந்து எந்த வரைக்கும் என் கூட இருந்ததுக்கு மணி தான் காரணம் அப்படின்னு அவனும் சேடாக சொல்கிறான். ஆமாம், இந்த காலத்தில் உன்னை மாதிரி நிறைய பேர்லாம் கிடையாது, ஃபூல் மாதிரி நிறைய மணி ஸ்பெண்ட் பண்ணுறது, அதனால தான் கூட இருந்தேன்னு ஹீரோயினும் ஒத்துக்கிறா. அப்போ பார்த்து ஹீரோவோட கண்ணில் அந்த அண்டர்வியர் பட, இது என்ன அண்டர்வியர், நீ தனியாக தானே இருக்க, நீ ஒரு மேன் தானே, இதே நீ வச்சிருக்க அப்படின்னு கேட்க, ஹீரோயினும் என்ன போய் சொல்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கா. அதுக்குள்ள அவனே ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து, இப்போ எனக்கு புரிஞ்சுட்டு, நீ என்ன விட்டுட்டு போனதுக்கு காரணம் ஒரு ஓல்டு லேடி அதானே அப்படின்னு கேட்க, இது என்னடா இவன் எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரியே தான் யோசிப்பானோ அப்படின்னு ஹீரோயின் நினைச்சிட்டு, ஆமா அப்படியே இருந்தாலும் அதை ஜட்ஜ் பண்றதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாதுன்னு அவன் சொல்றான். ஆமா, எனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது, நீ உன்னோட ரிச் ஓல்டு லேடி கூட நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இரு அப்படின்னு ஹீரோ கோமா சொல்ல, நீ இப்ப கிளம்புனா கொஞ்சம் நல்லா இருக்கும், ஏன்னா நான் என்னோட ரிச் ஒய்ஃப் கூட நான் மாலுக்கு போக வேண்டியது இருக்கு ஷாப்பிங்க்கு அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட சொல்ல, வந்த வேகத்துல ஹீரோவும் கோமா ஆஃபீஸ்க்கு ரிட்டர்ன் போறான். அங்க போயிட்டு லியாங் ஞாபகமா தான் இருக்கு, லியாங் என் கோட்டை கழுத்துல மாட்டு அப்படின்ட்டு கோட்டை கழுத்துறான். பட் பின்னாடி இருந்து மிஸ் பே, நான் வேணா ஹேங் பண்ணவா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் தேவையில்லை, அப்புறம் நீ ஆஃபீஸ்க்கு வேண்டாம்னா அவகிட்ட சொல்கிறான். அதான் இப்போ உனக்கு ஸ்பெஷல் அசிஸ்டன்ட் இல்லைல்ல, அப்புறம் நான் ஒர்க் பண்ணா என்ன அப்படிங்கிற மாதிரி அவளும் கேட்குறா. எனக்கு இது வரைக்கும் ஃபீமேல் அசிஸ்டன்ட் வச்சு பழக்கம் இல்லை, அதனால வேண்டாங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோவுக்கு யாரை பார்த்தாலும் லியாங் மாதிரியே தெரியுது, ஏன் எனக்கு இப்படி இருக்கு அப்படின்னு லியாங்க ரொம்பவே மிஸ் பண்ணுறான். இப்போ வீட்டுக்கு வந்தால் வீட்டில் மிஸ் பே வான்னு அவனை இன்வைட் பண்ண, நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்க, பாட்டி நான் தான் அவளை இன்வைட் பண்ணேன், நீ வேலைன்னு வேலைக்கு போயிடுற, அப்புறம் எனக்கு கம்பெனி கொடுக்க ஆள் வேண்டாமா, அதான் பேசுறதுக்காக இவளை கூப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பாட்டி சொல்றாங்க. சரி டைம் ஆச்சு, நீ போய் அவளை வீட்டில் ட்ராப் பண்ணிடுன்னு அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றான். அப்போ பாட்டி அவன் நைட்டு டின்னர் இங்கே தான் சாப்பிட போறா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார சொல்றாங்க. ஸோ ஹீரோவும் ஒபீடியண்டா போய் உட்காந்துக்கிறான். இந்த ஃபிஷ்ஷும் நானே ரெடி பண்ணேன், எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பாரு அப்படின்னு ஹீரோ கிட்ட கொடுக்க, நானும் அசிஸ்டன்ட்டும் ஆல்ரெடி சாப்பிட்டு வந்துட்டோம் அப்படின்ட்டு அவன் சொல்றான். பட் அசிஸ்டண்ட்டை பார்த்தா வெளுத்து வாங்கிட்டு இருக்கான். செம பசி போல பவுல் ஃபுல்லா காலி பண்ணிட்டான். டே என்னடா அப்படி மானத்தை வாங்குற அப்படின்னு சொல்ல, பாட்டி இப்போ சாப்பிட்டுன்னு சொல்றாங்க. சரி இப்படிதான் அவனும் மானத்தை வாங்கிட்டா அப்படின்னு ஹீரோவை டேஸ்ட் பண்ணிட்டு, நல்லதான் இருக்கு, பக்கத்து ஹோட்டல்ல வாங்கிட்டு வந்த மாதிரி இருக்கு அப்படின்னு கரெக்டா கெஸ் பண்ணிடுறான். மிஸ் பேக்கு பெரிய பல்பு. இந்த டைம் டிவில பிரேக்கிங் நியூஸ் ஓடிட்டு இருக்கு. அதுல இன்னைக்கு ஈவினிங் மால் பக்கத்துல கார் ஆக்சிடென்ட் நடந்து ஒரு பர்சன் இறந்துட்டாங்க அப்படின்னு நியூஸ் போய்கிட்டு இருக்கு. அப்போ அந்த பாடியோட ஷூஸை பார்த்துட்டு அசிஸ்டன்ட், இது நீங்க லியாங் கொடுத்த ஷூ மாதிரியே இருக்குல்ல அப்படின்னு சொல்ல, ஹீரோக்கு லியாங் ஷாப்பிங் போறத சொல்லியிருப்பான்ல, ஸோ அவனும் எங்கமான பிளேஸ்க்கு போய் பார்க்கறான். அங்க அந்த பாடியோட ஃபேஸை பார்க்கலனாலும் காலில் ஷூஸ் இருக்கு. இது சேம் ஷூ நான் லியாங் கொடுத்தது அப்படின்னு லியாங் தான் அதுன்னு நினைச்சு அவன் ஃபீல் பண்ணி அழுதுறான். ஹீரோ இவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோயின் அவனுக்கு கொஞ்சம் பக்கத்துலேயே நின்றுட்டு அந்த பாடியை பார்த்துட்டு, என்ன இவனும் என்ன மாதிரி ஷூ வச்சிருக்கான் அப்படின்னு வாட்டர்மேன் சாப்பிட்டு அந்த பாடியை பார்த்துக்கிட்டு இருக்கா. சத்தம் கிட்டு ஹீரோ திரும்பி பார்க்க ஹீரோயின் தான் தெரிஞ்சு அவளை போய் ஹக் பண்ணிக்கிறான். நான் ஒரு நிமிஷத்துல ரொம்பவே பயந்துட்டேன் அப்படின்னு அழ ஆரம்பிக்கிறான். என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, கார் ஆக்சிடென்ட் நியூஸை டிவியில பார்த்தேன், அப்போ இந்த ஷூஸை பார்த்தது நீ தான் நினைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுது. அதை கேட்டு அவளும் சிரிக்கிறா. என்கிட்ட ஃபர்ஸ்ட் கார் இருந்தால் தானே கார் ஆக்சிடென்ட் நடக்கும், அப்புறம் நீ எனக்கு வாங்கி தரியா அப்படின்னு கை நீட்ட. சரி நான் உனக்கு வாங்கி தரேன், இப்போ சொல்றேன், நீ என்ன கேட்டாலும் நான் உனக்கு வாங்கி தரேன், பட் நீ என் பக்கத்துல இருக்கணும். ஏன்னா நான் லிட்டில் கோல்டு ஃபிஷ் மேட்டரை பத்தி உங்ககிட்ட ஆர்கியூ பண்ண மாட்டேன். லிட்டில் கோல்டு ஃபிஷ் என்னோட ஃபேவரட் உமன், அதே மாதிரி நீ ஒரு மேன், என்னோட பிரதர், நீங்க ரெண்டு பேருமே எனக்கு முக்கியம் தான். என்ன இந்த ரெண்டு மேட்டர்லையும் கான்ஃபிளிக்ட் வராம நான் பாத்துக்கிறேன், நீ என்னோட பிரதரா இருப்பியா அப்படின்னு லியாங் கிட்ட கேட்கிறான். ஆனா ஹீரோட மனசுல அப்படிதான் லியாங்க என் பக்கத்துல வச்சுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவன் நினைக்கிறான். ஹீரோயின் அந்த ப்ரொபோசலுக்கு நோ சொல்லிடுறான். நெக்ஸ்ட் டே அவளை கூப்பிட்டு வச்சு பேச, அவளும் நான் தான் நேற்று நோ சொல்லிட்டேன்ல, நானும் அவன் பிரதரா இருக்க விருப்பப்படல அப்படின்னு சொல்ல, இந்த டைம் காரை ஒரு பர்சன் ஓட்டு வந்து கீயை தூக்கி ஹீரோ கிட்ட கொடுக்குறான். அதை ஹீரோயின்ட்ட கொடுத்து ட்ரைவ் பண்ண சொல்றான். ஏய் நான் டிரைவிங் லைசன்ஸ் வாங்கினதுலேருந்து கார் ஓட்டுனதே இல்லை அப்படின்னு அவன் பயப்பட, அதெல்லாம் பயப்படாத இன்சூரன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் இப்போ பயந்து காரை ஸ்டார்ட் பண்றான். ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்த பிறகு அவளுக்கு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. ஹீரோ எப்படி இருக்கு கார் அப்படின்னு கேட்க, அவளும் நல்லா இருக்கு சூப்பரா இருக்குன்னு சொல்ல, ஓகே இதை ஸ்வைப் பண்ணிடுங்க கார்டில் அப்படின்ட்டு கார்டை கொடுக்குறான். என்ன கார் நல்லா இருக்குன்னு ஒரு பேச்சுக்கு தானே சொன்னேன், அதுக்குள்ள கார் வாங்குற அப்படின்னு அவ ஷாக்ல நிக்கிறா. அப்போ அந்த பர்சனும் இந்த கார்ல என்ன கலர் வேணும் அப்படின்னு கேட்கறான். அப்போ ஹீரோயின்ட்ட கேட்க,
என்ன என்கிட்ட தான் கலர் கேட்டுட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு அதுல இன்ட்ரெஸ்டே இல்லை. அப்பதான் ஹீரோக்கு ஒரு பிளான் வருது. இங்க பஃபே சிஸ்டம் உண்டுல அப்படின்னு கேட்க, சாப்பாடு அப்படின்னு ஹீரோயினுக்கு இப்பதான் இன்ட்ரெஸ்ட் வருது. ஹீரோ ஓகே நம்ம சாப்பிட்டுட்டு பேசலாம் அப்படின்னு சாப்பிட போறாங்க. சாப்பிட்டு முடிச்ச கையோட அடுத்தது வீடு பார்த்துட்டு இருக்காங்க. எதுக்கு இத்தனை வீடு பாக்குறோம் அப்படின்னு ஹீரோயின் கேட்கும்போது, அதான் எது பெஸ்டான வீடுன்னு நீ சூஸ் பண்ணு அப்படின்னு சொல்றான். ஓகே லாஸ்ட் வீடை கம்பேர் பண்ணும்போது இது பெட்டரா இருக்கு, இந்த வியூ நல்லா இருக்கு அப்படின்லாம் சொல்ல, சரி அமௌண்ட் என்னன்னு கேட்டா 37 மில்லியன் சொல்ல ஹீரோ அதே கார்டுல ஸ்வைப் பண்ண சொல்றான். என்னப்பா அதுக்குள்ள ஒரு வீடு வாங்கிட்ட, இதெல்லாம் எதுக்காக வாங்கிட்டு இருக்க, உன்னோட மணி ஷோ ஆஃப் பண்றது தான் கூப்பிட்டு வந்தியா அப்படின்ட்டு கேட்கிறா. அதுக்காக இல்ல, இந்த காரு வீடு எல்லாமே என்னோட பிரதருக்காக வாங்கியிருக்கேன், இப்போ உனக்கு என்னோட பிரதர் இருக்க சம்மதமான்னு கேட்கறான். இவ்வளவு நல்ல ஆஃபருக்கு எப்படி நோ சொல்ல முடியும்? அதனால ஹீரோயினுக்கு நோ சொல்ல மனசு வரல. பட் அதுல எனக்கு ஒரு ரெக்வெஸ்ட் இருக்கு, நான் தான் உனக்கு பிக் பிரதர் சரியா அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் செட் ஆகுது, நீ உன்னோட டேட் ஆஃப் பர்த் சொல்ல அப்படின்னு ஹீரோயின்ட்ட கேட்கறான். எனக்கு டேட் ஆஃப் பர்த் நான் எப்பவும் பிறந்தேங்கிறது எனக்கு தெரியாது, பாட்டி என்ன ரோட்ல இருந்து எடுத்துட்டு இருந்ததா சொல்லுவாங்க, அப்ப எனக்கு நிறைய காயம் பட்டிருந்தது, எனக்கு பழசெல்லாம் ஞாபகம் இல்லை. பட் என்னோட பாட்டி என்கிட்ட சொல்லியிருக்காங்க, என்ன ரோட்ல இருந்து கொண்டு வரும்போது அன்னைக்கு பெரிய ரெயின்போ வானத்தில் தெரிஞ்சிச்சுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோக்கும் ஃபர்ஸ்ட் அவரோட ஸ்டோரியை கேட்கும்போது கஷ்டமா இருந்தாலும் இப்போ ரெயின்போ மேட்டர் சொல்லுது. ஓகே அப்போ நெக்ஸ்ட் ரெயின்போ அப்போ உன்னோட பர்த்டே நம்ம 2 பேரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். இந்த மேட்டர்லாம் ஹீரோயின் ஃப்ரெண்டு கிட்ட போய் சொல்ல, இந்த ஒரு காருக்காக மறுபடியும் அவங்க கிட்ட ஒர்க் பண்ண சம்மதிச்சிட்டியா அப்படின்னு ஷாக் ஆகி கேட்கறா. இருந்தாலும் எனக்கு டெம்டேஷன் எவ்வளவு ஓவரா இருந்துச்சு தெரியுமா, காரு வீடு இதெல்லாம் பார்த்துட்டு எப்படி வேண்டான்னு சொல்ல முடியும், நீயே சொல்லு அது பங்களா மாதிரி இருக்கு அப்படின்லாம் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே ஹீரோ ரெயின்போ பாக்குறான். ஸோ செம்ம ஹாப்பி மூட்ல ஹீரோயினை பார்க்கணும்னு போறான். அப்போ பார்த்து மிஸ் பே வந்துட்டு, இன்னைக்கு எனக்கு கோ கம்பெனி சிஇஓ கூட மீட்டிங் இருக்கு, நீயும் வரையா, நீ அவங்க கூட டைப் வச்சுக்கணும்னு ரொம்ப நாள் ட்ரை பண்ணிட்டு இருக்கல அப்படின்னு கேட்க, அதை இன்னொரு டைம் பார்த்துக்கலாம், இன்னைக்கு எனக்கு இம்பார்ட்டன்டான வேற ஒரு மீட்டிங் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பாக்குறதுக்காக ஃபிளவர்ஸோட போறான். லியாங்கோ ஃபிளவர்ஸை பார்த்துட்டு இது எனக்கா, பசங்களுக்குள்ள ஃபிளவர்ஸ் கொடுப்பாங்களா அப்படின்னு டவுட்டா கேட்கறான். ஆமா இது ஒயிட் லிலிஸ் தானே, இதுக்கு மீனிங் ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு அவகிட்ட கொடுக்க அவளும் வாங்கிட்டு சந்தோஷப்படுறா. இதை பாக்குற ஃப்ரெண்டுக்கு இவங்க 2 பேரோட ஃபீலிங்ஸ் தெரியுது. ஸோ இவங்க 2 பேரும் தண்ணியை ஏமாத்திக்கிட்டு அடுத்தவங்க ஏமாத்திக்கிட்டு இருக்காங்களா அப்படின்ட்டு அவளோட வேலையை பார்க்க போறா. அடுத்து ரெஸ்டாரண்ட்டுக்கு கேக் கட் பண்ணி அதை செலிப்ரேட் பண்ண வந்திருக்காங்க. இந்த மாதிரி என் பேர்டேன்னு ஒரு டைம் கூட செலிப்ரேட் பண்ணது கிடையாது, ஃபர்ஸ்ட் நான் கேண்டில்ஸ் ஊதணுமா அப்படின்னு கேட்குறா. இல்லை ஃபர்ஸ்ட் டைம் நீ விஷ் மேக் பண்ணணும், அதுக்கு முன்னாடி எனக்கு கிஃப்ட்டை கொடுத்துட்றேன் அப்படின்னு அவன் மேட்சிங்க ரிங் செட் வாங்கிட்டு வந்திருக்கான். ஸோ அதை காமிச்சு உன்னோட கையை நீட்டு நானே போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிங்கை போட்டு விடுறான். போட்டு விடுறதுலாம் என்கேஜ்மெண்ட் ஃபீலிங்ல தான் இருக்கு, ஆனா சொல்றது மட்டும் நீ என்னோட பெஸ்ட் பிரதர்ல, பிரதர்ஸ்ல இந்த மாதிரி போட்டுப்பாங்க அப்படின்னு அவனோட கையை நீட்டி ஹீரோயினை அவனுக்கு போட்டு விட சொல்றான். ஸோ 2 பேரும் மேட்சிங்க ரிங் போட்டாச்சு. ஹீரோயினும் என்கேஜ்மெண்ட் முடிஞ்ச ஃபீல்ல ஹாப்பியா இருக்கா. அப்போ ஹீரோவும் நீ மென்னா இருக்கிறது தான் நல்லா இருக்கு, ஏன்னா என் ஹார்ட்ல லிட்டில் கோல்டு ஃபிஷ் இருக்கால, ஸோ நீ மென்னா இருக்கிறதுனால தான் என் கூட உன்னால இருக்க முடியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை கேட்டு ஹீரோயின் கொஞ்சம் ஹார்ட் ஆகுது. அந்த டைம் கால் வருது, என்னன்னு பார்த்தா பாட்டி ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னு சொல்றாங்க. ஸோ ஹீரோ அவசரமா நான் போகணும் அப்படின்ட்டு கிளம்புறான். இங்க கேக் கட் பண்ணவே இல்லை. என்ன பண்ணி என்னத்துக்கு, அவனுக்கு தான் ஆல்ரெடி ஆள் இருக்கே அப்படின்னு தனியா உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. எங்க ஹீரோவும் அறக்க பறக்க ஓடி வந்து பாட்டிக்கு என்னாச்சுன்னு பார்த்தா பாட்டி ஆல்ரெடி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. நான் என்ன செத்து போகல, நல்ல வேலை மிஸ் பே தான் நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணா, நீ எங்க போன அப்படின்னு அவனை திட்டிட்டு, இன்னைக்கு மிஸ் பேயோட பேர்த்டே பார்ட்டி இருக்கு, என்னால அட்டென்ட் பண்ண முடியாது, அதனால நீ கண்டிப்பா போகணும், அவ எனக்கு பெரிய உதவி பண்ணியிருக்கான், அதனால நீ கண்டிப்பா போகணுங்கிற மாதிரி சொல்றாங்க. ஹீரோவும் பாட்டி சொல்ல தட்ட முடியாம அவ கூட போறான். எங்க ஹீரோயின் ரெஸ்டாரண்ட்ல தனியா தானே உட்காந்துட்டு இருப்பா. அப்பா அந்த ஆக்டர் வந்து என்ன தனியா உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு கேட்க, அவளும் இவனை பார்த்து ஷாக் ஆகுறான். நீ இங்க என்ன பண்ற, வேற ஒன்றும் இல்லை, இன்னைக்கு உன் பேர்த்டே தானே, அதான் பேர்த்டே கேர்ள் கூட ட்ரிங்க் பண்ண வந்திருக்கேன் அப்படின்ட்டு 2 பேரும் ட்ரிங்க் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன, உன்னோட பேர்த்டே கிஃப்டாக என்ன வேணும், ட்ரெஸ் வேணுமா இல்லை ஹீல்ஸ் வேணுமா அப்படின்னு கேட்குறான். இதெல்லாம் என்கிட்ட ஏன் கேட்குற, நான் பையன் அப்படின்னு லியாங் சொல்கிறான். எனக்கு ஆல்ரெடி தெரியும், ஃபஸ்ட்டு சைட்லேயே நீ பொண்ணு தான் நான் கெஸ் பண்ணிட்டேன், ஸோ என்கிட்ட ஆக்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறான். அதான் அவனுக்கே உண்மை தெரிஞ்சு போச்சே, அப்புறம் என்ன சொல்லிக்கிட்டு அப்படின்னு ஹீரோயினும் கேஷுவலாக பேச ஆரம்பிக்கிறா. அப்புறம் இன்னைக்கு உன்னோட பேர்த்டே தானே, எதுக்கு இந்த மாதிரி போரிங்கான பிளேஸில் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்க, நம்ம ஒரு ஃபன்னான பிளேஸ்க்கு போகலாம் அப்படின்னு ஹீரோயினும் ஒரு பார்ட்டிக்கு கூப்பிட்டு போகிறான். எந்த பார்ட்டினா மிஸ் பேயோட பேர்த்டே பார்ட்டிக்கு தான். மிஸ் பே சின்ன வயசுல தொலைஞ்சு போயிட்டா. அந்த டைம் அவளோட அப்பா அம்மா அவளை கண்டுபிடிக்கிறதுக்காக ரொம்பவே தேடினாங்க. லாஸ்ட்ல ஒரு ஆர்ஃபனேஜ்ல அவ இருக்கான்னு தெரிஞ்சு அங்கிருந்து அவளை வீட்டுக்கு கூட்டு வந்தாங்க. அதனால அவளோட பேர்த்டே பார்ட்டி எப்பவுமே கிராண்டா தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கதையில உனக்கு தெரியுமான்னு அந்த ஆக்டர் கேட்குறான். இல்லை நான் இதான் ஃபர்ஸ்ட் டைமாக கேள்விப்படுறேன், யாரும் என்கிட்ட இதை பற்றி சொன்னதில்லையே அப்படின்னு சொல்ல, மிஸ் பேக்கு இதை பற்றி பேசினா பிடிக்காது, அதனால தான் மற்றவங்க பேச மாட்டாங்க, மற்றவங்களும் அவள் ரொம்ப பாவமான பொண்ணுன்னு நினைக்கிறாங்க,
பட் எனக்கு அவன் ஒன்றும் அந்தளவுக்கு இன்னசென்ட்டாக தெரில, அவளுக்கு டபுள் ஃபேஸ் இருக்குங்கிற மாதிரி ஆக்டர் அவளை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த டைம் ஹீரோயினும் ஆமாம் நிறைய பேர் அதே சுச்சுவேஷனில் இருக்காங்க, பட் எல்லாருக்கும் ஃபேட் ஒரே மாதிரி இல்லைல்ல, நானும் ஆர்ஃபனேஜில் கொஞ்ச நாள் இருந்திருக்கேன், பட் என்னோட பேரண்ட்ஸ் தேடி வரலையே அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறான். இந்த டைம் ஹீரோ கூட மிஸ் பை என்ட்ரி கொடுக்குறா. அவனை பார்த்தது ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பு. பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு இவ கூட பார்ட்டி பண்ண வந்திருக்கான் அப்படின்னு அவ கோவத்தில் இருக்கா. அவளோட கோவத்தை பார்த்துட்டு ஆக்டரும் உனக்கு ஹீரோவை பிடிச்சிருக்காங்கன்னு கேட்க, இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்ப போறா. நீ போடுற உனக்கு இன்னைக்கு பிறந்த நாள் தானே, நீயும் இந்த வெளிச்சத்துலலாம் இருக்க வேண்டாமா, நீ மிஸ் பேயை விட செம பிரிட்டியா இருக்க, வா நம்ம காஸ்டியூமை சேஞ்ச் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டு அவளோட விக் ட்ரெஸ் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ண சொல்றான். அவளும் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து நின்னா செம பிரிட்டியா இருக்கா. என்ன எப்படி இருக்க அப்படின்னு கேட்க, நீயா சூப்பரா இருக்க, நான் தான் இன்னைக்கு உன்னோட பார்ட்னர்னு நினைச்சு எனக்கு பெருமையா இருக்குன்னு பாத்துக்கே அப்படின்னு சொல்ல, ஹீரோயினுக்கு இப்போ மற்றவங்க பார்த்தா என்னை கண்டுபிடிச்சிடக்கூடாதே அப்படின்னு பயப்படுறான். அதுக்காக தான் இந்த மாஸ்க் இருக்குன்னு ஒரு மாஸ்க் கொடுத்து அவளை மாஸ்கை போட்டு வர சொல்றான். இங்க பார்ட்டில மிஸ் பே ஹீரோ கிட்ட போயிட்டு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டான்ஸ் நீ ஏன் கூட தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ அந்த ஆக்டரும் பார்ட்டி ஹால்குள்ள என்ட்ரி கொடுக்க, அங்க உள்ள எல்லாருமே பக்கத்துல வர்ற பொண்ணு தான் பாக்குறாங்க. இந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸு காஸ்டியூம்லாம் செம பிரிட்டியா இருக்கு, அவளோட கண்ணை பாருங்களேன் எவ்வளவு அழகா இருக்கா, மிஸ் பே ஃபிகரை விட இந்த ஃபிகர் தான் சூப்பரா இருக்கு அப்படின்லாம் கம்பேர் பண்ணிலாம் பேசுறாங்க. இதை கேட்டு மிஸ் பேக்கு கடுப்பாகுது. எப்படியும் பேர்த்டே கேர்ளுக்கு தானே ஃபர்ஸ்ட் போய் விஷ் பண்ணோம், அந்த மேனஸ்க்காக ஆக்டரும் மிஸ் பே பக்கத்துல வந்து நிக்க, அவளும் பக்கத்துல ஒரு பொண்ணை பார்த்துட்டு இவே மாஸ்க் போட்டிருக்கா, அவ்வளோ அசிங்கமா இருப்பாளா, மற்றவங்க பயந்துடக்கூடாதுன்னா மாஸ்க் போட்டிருக்கா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் இல்லை, மற்றவங்க ஃபோட்டோ எடுத்துட்டா ப்ரைவசி பாதிக்கப்படும்ல, அதனால தான் நான் தான் மாஸ்க் போட சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவன் சொல்கிறான். இந்த டைம் டான்ஸ் பார்ட்டியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ எல்லாருமே அவங்களோட பார்ட்னர்ஸ் கூட வந்து டான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அந்த ஆக்டர் கூட டான்ஸ் பண்ணிட்டு இருந்தாலும் அவளோட ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே ஹீரோ மேலே தான் இருக்குது. அதை அந்த ஆக்டரும் நோட்டீஸ் பண்ணுறான். அப்போ பார்ட்னர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது ஹீரோயின் ஹீரோ கூட போய் டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் அவங்க கூட டான்ஸ் பண்ணும்போது நர்வஸ் ஆகிட்டு நிறைய மிஸ்டேக் பண்ணுறா. நீங்கள் வேணா பார்ட்னர் சேஞ்ச் பண்ணிக்கிறீங்களா அப்படின்லாம் கேட்குறா. இல்லை இல்லை நீ என்ன ஃபாலோ பண்ணு கரெக்டாக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட மூமெண்ட்டையே அவளும் ஃபாலோ பண்ணுறா. பக்காவாக டான்ஸ் பண்ணுறாங்க. அப்போ அவளும் அவளோட ஐஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்ம இதுக்கு முன்னாடி மீட் பண்ணியிருப்போமா மிஸ்லி அப்படின்னு கேட்க, அவள் இல்லைன்னு சொல்லிட்டு போகிறா. பட் போகும்போது அவள் ஒரு பொண்ணு மேலே அடிச்சு அவளோட மாஸ்க் கீழே விழுது. ஸோ அவளோட ஃபேஸை மிஸ் பே பார்த்துடுறா. அப்போ லியாங் தான் இங்கே வந்திருக்கா அப்படின்னா அவளும் கோவப்படுறா. நெக்ஸ்ட் ஹீரோ கிட்ட போயிட்டு இன்னைக்கு என்னோட பேட்டே, ஸோ நீ என் கூட ட்ரிங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவன் முடியாதுன்னு சொல்ல, நான் பாட்டிக்கெலாம் நீ ஹெல்ப் பண்ணலை, ஸோ ப்ளீஸ்ன்னு கேட்க அப்பவும் முடியாதுன்னு சொல்கிறான். சரி ஓகே அப்போ ஜூஸ் அந்த குடி அப்படின்னு வெயிட்டரை ஜூஸ் கொண்டு வர சொல்கிறான். பட் அவன் சிக்னல் கொடுத்ததுனால அவன் அதில் மெடிசனை ஆட் பண்ணி வந்து கொடுக்குறான். அதை ஹீரோவும் ட்ரிங்க் பண்ணுறான். மிஸ் பே ஹீரோயின் அட்டாக் பண்ணுறதுக்காக ஒரு மேனுக்கு மணியை கொடுத்து அவனை செட் பண்ணுறான். இதை ஆக்டர் கேட்டுட்டு இருப்பான். நெக்ஸ்ட்டு நாங்கள் கிளம்புறோம், பார்ட்டி தான் எண்ட் ஆயிடுச்சுல அப்படின்னு ஆக்டர் சொல்லும்போது, மிஸ்லி நீ என் கூட ட்ரிங்க் பண்ணவே இல்லை, அப்புறம் எப்படி அனுப்புறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அவளுக்கு ட்ரிங்க் பண்ணுறதுலாம் பிடிக்காதுங்கிற மாதிரி ஆக்டர் சொல்கிறான். அது எப்படி என் பேட்டிக்கு வந்து குடிக்காமல் போகிறது அப்படின்னு கம்பல் பண்ணி குடிக்க சொல்லிக்கிட்டு இருக்கா. ஸோ ஹீரோயினும் அதை அக்செப்ட் பண்ணுறா. இங்கே அதுக்குள்ள ஆக்டர் மிஸ் பே மெடிசன் ஆட் பண்ணியிருப்பாங்க, அந்த கிளாஸை மாற்றி வச்சிருவான். ஸோ மெடிசன் ஆட் பண்ண கிளாஸை குடிச்சது மிஸ் பே. ஹீரோயின் சாதாரண ஒயினை தான் குடிச்சிருப்பா. சரி கிளம்பலான்னு கீழே போன பிறகு தான் ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது, ஐயோ என்னோட பேக்கை மிஸ் பண்ணிட்டேன்னு. ஸோ அதை எடுக்க ரிட்டர்ன் போக அப்போ பார்த்தா ஹீரோ தள்ளாடி போயிட்டு இருக்கான். இவன் இப்படி போறான்னு ஹீரோயினும் பின்னாடி போய் பார்க்க போறா. அங்க பார்த்தா அவன் ரொம்ப ஹார்ட்டா ஃபீல் பண்றதுனால ஐஸ் வாட்டருக்குள்ள உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஏன் எந்திரி, நீ இதுல படுத்த உனக்கு ஜுரம் வந்துடும் அப்படின்னு ஹீரோ தூக்கும் போது அவளோட மாஸ்க் கீழே விழுது. அப்போதான் அவளோட ஃபேஸை பார்க்க எனக்கு எங்க பார்த்தாலும் இந்த லியாங் மூஞ்சிதான் தெரியுது அப்படின்னு ஹீரோவை வெக்ஸாகி பேசிக்கிட்டு இருக்கான். லாஸ்ட்ல அவங்க ரெண்டு பேருமே கிஸ் பண்றாங்க. கிஸ்ஸிங் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா போய் லாஸ்ட்ல ரெண்டு பேரும் பெட்டுக்கு போயாச்சு. அடுத்த நாள் காலைல முடிச்சது ஹீரோயினும் ஐயோ கடவுளை என்னை காப்பாத்து, இவன் பாக்குறதுக்கு முன்னாடி நான் வெளியே ஓடிடணும் அப்படின்னு அவசரமா ஓடுறா. அப்ப பார்த்து ஹீரோ கரெக்டா கண்ணு முழிக்க அவன் முதுகு கத்துறான். கோல்டு ஃபிஷ் அப்படின்னு அவனும் பின்னாடியே துரத்திட்டு போறான். அதுக்குள்ள ஹீரோயின் எஸ்கேப். அப்படியே மிஸ் பே காமிச்சா, மிஸ் பே லாஸ்ட் நைட் யார் கூட ஸ்பெண்ட் பண்ணியிருக்கானா, அவன் ஒரு மேனை செட் பண்ணியிருப்பாள் ஹீரோயினுக்காக, அவங்க கூட தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கான். காலையில முடிச்சதான் அவன் மூஞ்சி பார்த்து கத்திக்கிட்டு இருக்கா. நான் உனக்கு என்ன வேலை கொடுத்த, நீ என்ன காரியம் பண்ணியிருக்க அப்படின்னு அவனுக்கிட்ட. அதுல ஏன் தப்பு எதுவும் கிடையாது, நேத்து நைட்டு நீங்களாதான் இந்த ரூமுக்குள்ள வந்தீங்க, இந்த ரூம் வேற இருட்டா இருந்ததா, அப்புறம் நான் உங்க ஃபேஸையும் பார்க்கலையா, நீங்க தான் என் மேல பாஞ்சிங்க அப்படின்லாம் சொல்ல, இந்த மேட்டர் மட்டும் வெளியே போச்சு ஒண்ணு கொண்டுருவேன் அப்படின்னு அவனை மிரட்டிட்டு இந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் டெலீட் பண்றான். அப்பதானே அவன் அந்த ரூம்குள்ள போனதுக்கான எந்த எவிடன்ஸ் இருக்காது. அதுக்காக
அப்படியே அங்க செக் பண்ணிட்டு இருக்கும்போது தான் ஹீரோயின் ஹீரோ கூட போனதையும் பாக்குறேன். அதை பார்த்து செம கடுப்பு. அவளுக்கு ஒரு சின்ன ட்ராப்ல நான் மாட்டிக்கிட்டேன். நான் எனக்கு செட் பண்ண ஸ்டேஜ் அவன் யூஸ் பண்ணிக்கிட்டா அப்படின்னு அதுக்கு எவிடன்ஸ் இருக்க கூடாதுன்னு அதையும் டெலீட் பண்ண சொல்றா. ஹீரோ கொஞ்சம் லேட்டு இப்பதான் அவனோட மென் அனுப்பி சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் செக் பண்ண சொல்லியிருக்கான். இந்த சைடு ஹீரோயின் டயர்டா வந்துட்டு இருக்கா. அப்ப சடனா அவளுக்கு தலைவலிக்குது. அப்போ ஒரு குட்டியான பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. ஹீரோ ஆர்ஃபனேஜ் விட்டு போகும்போது நான் இப்ப ட்ரீட்மெண்ட்காக தான் போறேன், ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு நான் பெட்டர் ஆனதும் 1 இயர்ல அவன் வந்து கூட்டு போயிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்திருப்பான். அப்படியே இப்ப கட் பண்ணி ஹீரோ காமிச்சா பாஸ் லிட்டில் கோல்ட் ஃபிஷ்ஷை கண்டுபிடிச்சாச்சு. என்ன ட்விஸ்ட் தெரியுமா, அவங்க எப்பவுமே அவங்க பக்கத்துல தான் இருந்திருக்காங்க, நமக்கு தான் தெரியல அப்படின்னு சொல்ல யார் வரான்னு பார்த்தா மிஸ் பே வந்து நிக்கிறா. சோ நீ கிளம்ப அப்படின்னு அசிஸ்டன்ட் அனுப்பிட்டு நீங்க லிட்டில் கோல்ட் ஃபிஷ்ஷா அப்படின்னு ஹீரோ ஷாக் ஆயிட்டு கேக்குறான். ஆமா, உன்னை காப்பாத்த வரும்போது என் முதுகுல ஏற்பட்ட காயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோல்ட் ஃபிஷ் தலைமை காமிக்கிறா. அதை பார்த்துட்டு ஹீரோ நம்பிக்கை இல்லாம அழிச்சு வர பாக்குறான். என்ன உனக்கு இப்ப கூட நம்பிக்கை இல்லையா அப்படின்னு அவ கோவப்படுறா. நீ உண்மையாவே லிட்டில் கோல்ட் ஃபிஷ்ஷா இருந்தா ஏன் இவ்வளவு நாள் என்கிட்ட சொல்ல அப்படின்னு ஹீரோ கேட்க, ஏன்னா நான் உன் லிட்டில் கோல்ட் ஃபிஷ்ஷா இருக்க விரும்பல. நீ என்கிட்ட என்ன ப்ராமிஸ் பண்ண, 1 இயர்ல வந்து என்ன கூட்டு போறேன்னு சொன்ன, ஆனா நீ வரவே இல்லை. நான் உனக்காக எவ்வளவு நாள் வெயிட் பண்ண தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அவ கோவப்படுறா. நான் உண்மையாவே ஆர்ஃபனேஜ்க்கு வந்தேன், அந்த டைம் ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னு சொல்ல, இப்போ அதுக்கான எக்ஸ்கியூஸ் எல்லாம் எனக்கு தேவையில்லை. நேற்று நைட் நமக்குள்ள எல்லாமே நடந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் உன்கிட்ட மறைக்க வேண்டாங்கிறதுனால தான் நான் இப்போ சொன்னேன் அப்படின்னு சொல்ல, அப்போ நேற்று நைட்டும் நீ தான் எனக்கு இருந்தியா அப்படின்னு கேட்குறான். ஆமா, ஆனா அதை வச்சு உன்னை கட்டாயப்படுத்தி நான் கல்யாணம் பண்ண சொல்ல மாட்டேன். நம்ம எல்லாருமே அடல்ட், உனக்கு என்ன பிடிக்கலன்னு என்ன மேரேஜ் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றான். பட் ஹீரோ இவ்வளவு நாள் வெயிட் பண்ணதே லிட்டில் கோல்ட் ஃபிஷ்காக தானே. ஸோ அவனும் நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க தயாரா இருக்கேன், நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்றான். இதை கேட்ட அவளுக்கு சந்தோஷம். கார் பார்க்கிங்ல மிஸ் பே காருக்கு முன்னாடி ஒரு மேன் வந்து விழுறான். ஐயோ உங்களுக்கு என்ன ஆச்சு, எதுவும் அடிபட்டிருக்கா, ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகணுமா அப்படின்னு ரொம்பவே கன்சர்னா தன்னோட கார்ல ஏத்துறா. அந்த மேனுக்கு இப்போ நிறைய அமௌண்ட் கொடுக்குறா. என்னோட பொண்ணு ரிச் ஆனதுல எனக்கு எவ்வளவு பெனிஃபிட் இருக்குன்னு அந்த மேன் சொல்றான். ஆக்சுவலி என்னன்னா இவன் தான் அவளோட பயாலஜிக்கல் ஃபாதர். நீங்க பேசுறத பார்த்து பேசுங்க, எனக்கு இப்போ பேரண்ட்ஸ் இருக்காங்க, நான் பே குரூப்போட பொண்ணா இருக்கிறதுனால தான் உங்களுக்கு இதை என்னால் ஆஃபர் பண்ண முடியுது. ஸோ இந்த சீக்ரெட் யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, ஆமா உனக்கு இதான் சூட் ஆகுது, ஒரு ஆர்ஃபனேஜ் டைரக்டர் பொண்ணா இருக்கிறத விட ஒரு ரிச்சான பெரிய ஃபேமிலியா நீ இருந்தாதான் நமக்கு பெனிஃபிட் அதிகம், அதுக்காக தானே நான் இவ்வளவு வேலை பார்த்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அப்பா சொல்றாங்க. அதை கட் பண்ணி இப்போ ஒரு ஃபிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. ஹீரோ ஹீரோயின் குட்டியா இருக்கும்போது ஒரு ஆர்ஃபனேஜ்ல இருந்திருப்பாங்களா, அந்த ஆர்ஃபனேஜோட டைரக்டர் தான் இந்த மிஸ் பேயோட அப்பா. எப்பவுமே ஹீரோ ஹீரோயின் சேர்ந்து விளையாண்டுட்டே இருப்பாங்களா. ஸோ தன்னோட பொண்ணையும் அவங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சுட்டு இது என்னோட பொண்ணு, இவளையும் உங்க விளையாட்டுல சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஹீரோயும் ஹீரோவும் அவ கூட விளையாட வந்தா, நானும் உங்களை மாதிரி அப்பா அம்மா இல்லாதவங்களும் ஒண்ணு கிடையாது அப்படின்னு சின்ன வயசுல இருந்தே அவனோட குணம் அப்படிதான். லேட்டர் ஹீரோவா அவனோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட்டு போகும்போது அவன் ஹீரோயின்ட்ட பேசின மேட்டர் எல்லாமே இவளுக்கு அப்படிதான் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா போகும்போது இவளும் அங்கதான் இருந்திருப்பா. அப்புறம் ஹீரோயினே அவங்க பேரண்ட்ஸ் கூட வந்திருக்காங்க அப்படிங்கிற மேட்டர் தெரிஞ்சதும் அவ அவங்க அப்பா கிட்ட போய் சண்டை போடுறா. எப்படி இவங்களா பிச்சைக்காரங்க மாதிரி இருந்துட்டு இவங்களா ரிச்சான ஃபேமிலிக்கு போறாங்க, நான் தான் இளவரசி மாதிரி வாழ வேண்டிய பொண்ணு, ஸோ நான் தான் அங்க போகணும், எப்படியாவது அந்த ரிச் ஃபேமிலிக்கு என்ன பொண்ணு அனுப்புங்க அப்படின்னு இந்த பொண்ணு அப்பா கிட்ட சொல்ல, அந்த ஆர்ஃபனேஜோட டைரக்டரும் சரி நான் அதுக்கு ஏதாவது வழி பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக தான் அவளோட அப்பா சின்ன வயசுல ஹீரோயினா வண்டி வச்சு இடிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் அவளோட பேரண்ட்ஸ் தேடி வரும்போது தன்னோட பொண்ணு அவங்க கூட அனுப்பி வச்சிருப்பான். ஸோ அப்படிதான் ஹீரோயினோட ஐடென்டிட்டியும் மிஸ் பேயோட ஐடென்டிட்டியும் சுவிட்ச் ஆயிருக்கும். என்னை விட நீ தான் ரொம்ப மோசம், நீ என்னோட ஐடென்டிட்டி திருடுனது மட்டும் இல்லாம மத்தவங்களோட மேலையும் திருடுற அப்படின்னு சொல்ல, நான் என்ன சொல்லியிருக்கேன், எனக்கு என்ன வேணுமோ அது எனக்கு கிடைக்கணும், அதுக்காக நான் எந்த எக்ஸ்ட்ரீம் வேணா போவேன் அப்படின்ட்டு அவ சொல்றான். இப்ப அப்படியே கட் பண்ண ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததும் ஃப்ரெண்டு சந்தேகமா அவளை பார்த்துக்கிட்டே இருக்கா. நான் நேற்று நைட்டு ஃபுல்லா வெயிட் பண்ணேன், நீ வரவே இல்லை, நைட் எங்க ஸ்டே பண்ண அப்படின்னு கேட்க, ஃபைனலி ஹீரோயின் எல்லாத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிட்டா. என்ன அப்ப 2 பேரும் சும்மா தான் தூங்குனீங்களா, அப்போ ஒண்ணுமே நடக்கலையா அப்படின்னு ஃப்ரெண்டும் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆயிட்டா. ஆனா இப்போ ஹீரோயின் கிஸ் பண்ணதுல இருந்து அவளுக்கு ஃபீலிங்ஸ் வந்துருச்சு. ஹீரோ நான் பையன் நினைச்சிட்டு இருக்கான், அவன் என்ன பிரதரா பாக்குறான். பட் நான் சொன்னேன் இது எங்களோட ரிலேஷன்ஷிப்பை அஃபெக்ட் பண்ணும்ல அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. பட் எனக்கு என்னமோ வெளியிருந்து பார்க்கும்போது அவளுக்கு உண்மையில ஃபீலிங்ஸ் இருக்கிற மாதிரி தான் தெரியுதுன்னு ஃப்ரெண்ட் சொல்றா. ஒருவேளை அவன் பையனை லவ் பண்ணணும், அப்படி பார்த்தா அவன் கே, அப்போ உனக்கு செட் ஆக மாட்டான் அப்படின்னு ஃப்ரெண்டும் நீ அவனை கிவ் அப் பண்றதா உனக்கு பெட்டர் ஆப்ஷன் அப்படின்லாம் ஃப்ரெண்ட் அட்வைஸ் பண்ண ஹீரோயின் மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்கா. அப்போ ஒன்று பண்ணு, நீ ட்ரை பண்ணாமலே எதையும் கிவ் அப் பண்ணக்கூடாதுல்ல, அப்போ நீ அவன்கிட்ட எல்லாத்தையும் கன்ஃபஸ் பண்ணு, அப்புறம் என்ன நடந்தாலும் அதை நெக்ஸ்ட் பார்த்துக்கலாம் அப்படின்னு அவளுக்கு தைரியத்தெல்லாம் கொடுத்தனப்ப ஹீரோயின் இப்போ ஹீரோட டோருக்கு முன்னாடி வந்து நிற்கிறா. நான் உங்ககிட்ட கன்ஃபஸ் பண்றதுக்கு ஒன்று இருக்கு நான் அப்படின்னு ஆரம்பிக்கிறதுக்குள்ள வீட்டுக்குள்ள வந்து மிஸ் பேயே வந்து நிற்கிறான். நீங்க 2 பேரும் என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்க, இப்போ உள்ள கூப்பிட்டு வச்சு எல்லா மேட்டரையும் சொல்றாங்க. அப்போ நீங்க லிட்டில் கோல்ட் ஃபிஷ்ஷா அப்படின்னு கேட்க, அவளும் ஆமா, நான் இவ்வளவு வருஷம் சொல்லாம இருந்ததுக்கு ரீசன்
நான் அந்த ஆர்ஃபனேஜில் நடந்த மேட்ரை திரும்ப ரீகால் பண்ண வேண்டாம்னு நினச்சேன். அதனால தான் நான் யார்கிட்டயும் இதை பற்றி பேசல. பட் இப்போ எனக்கு தைரியம் வந்துருச்சு. அதனால தான் ஃபைனலாக நான் ஹீரோ கிட்ட கன்ஃபஸ் பண்ணேன். இவ்வளோ நடந்த பிறகு ஹீரோ என்ன மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ஓகே சொல்லிட்டான் அப்படின்னு சொல்ல ஹீரோவுக்கு இது ஷாக்கு தான். அப்போ அவள் சொல்கிறதுலாம் உண்மையா அப்படின்னு ஹீரோவை பார்த்தா ஹீரோவும் ஆமாம் எங்கள் 2 பேருக்கும் மேரேஜ் ஆக போகுது அப்படின்னு சொல்கிறான். நான் ஹீரோவை ரொம்பவே லவ் பண்ணேன். அதனால தான் நீ அவங்க கூட க்ளோஸாக இருக்கிறது கூட எனக்கு பிடிக்காம அவங்ககிட்ட அந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணேன். ஸோ என்னை மன்னிச்சிரு. எங்கள் 2 பேருக்கும் மேரேஜ் ஆகும்போது நீ தான் அவனோட மாப்பிள்ளை தோழனா நிற்கணும் அப்படின்ட்டு அவகிட்ட சொல்ல ஹீரோக்கு அதில் விருப்பம் இல்லை. உனக்கு இஷ்டம் இல்லாமல் இதை பண்ண வேண்டாங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான். ஹீரோவை ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணுற மாதிரி தான் அவனுக்கும் ஃபீல் ஆகுது. இப்போ அந்த பாட்டி வர அங்கே லியாங்க பார்த்து பாட்டி இப்போ சந்தோஷமாக பேசுகிறாங்க. மிந்திலாம் எனக்கு இவன் கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லும்போது நான் அவனை கேம் நினச்சேன். அதனால தான் ஒன்றை பார்க்கும்போது கூட எனக்கு வெறுப்பாக இருக்கும். இப்போ அவனுக்கும் மேரேஜ் ஆக போகுது. அதனால நான் யாரை பார்த்தாலும் சந்தோஷமாகவே இருக்கேன். சரி, இவங்களுக்கு அதிகமான ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடையாது. அதனால மேரேஜ் பர்ச்சேஸ் அப்புறம் வெட்டிங் ஈவெண்ட் எல்லாத்தையும் செட் பண்ணுறதுல நீயும் கூட இருந்து ஹெல்ப் பண்ண சரியா அப்படின்னு பாட்டி அவர்கிட்ட சொல்கிறாங்க. அவளும் சரின்னு மண்டே ஆட்டிட்டு இப்போ ஃபர்ஸ்ட் வெட்டிங்காக ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்காங்க. மிஸ் பே அவளுக்கு பிடிச்ச கவுனெல்லாம் ஹீரோ கிட்ட காமிச்சு சாய்ஸ் கேட்டுட்டு இருக்கா. உனக்கு என்ன பிடிச்சாலும் ஓகே தான் அப்படின்னா அவனுக்கு அதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. அந்த டைம் ஹீரோயினும் பேக்ல அவளுக்கு பெஸ்ட் மேனுக்காக ட்ரெஸ் போட்டு வர, அதாவது மணமகன் தோழனுக்காக. அவளை பார்த்தது மிஸ் பே அவளை இரிட்டேட் பண்றதுக்காக ஹீரோ கிட்ட போயிட்டு நீயே ரொம்ப லீனா தெரியுற, என்ன ஒர்க்கையும் வெட்டிங்கையும் ஒரே டைம் பிளான் பண்ணிட்டு இருக்கியா, அதனால ரொம்ப வெயிட் லாஸ் ஆன மாதிரி தெரியுதே, நீ வெட்டிங்க்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது எனக்கும் ஹாப்பியா இருக்கு, அதுக்கு ரிவார்டா நான் உனக்கு ஒரு கிஸ் தரவா அப்படின்னு கிஸ் பண்ண போறான். பட் ஹீரோ தட்டி விட சாரி இங்க வெளியாட்கள் இருப்பதை மறந்துட்டேன் அப்படின்ட்டு ஹீரோயின் பக்கத்துல போய் இப்போ எங்க 2 பேருக்கும் மேரேஜ் ஆக போகுது, இனி நீ என்ன நினைச்சாலும் எதுவும் மாறாது அப்படின்னு திங்கா பேசுறா. அசிஸ்டன்ட் வந்து உங்க வெட்டிங் இன்விடேஷன் எல்லாமே பிரிண்ட் அவுட் பண்ணி சென்ட் அவுட் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்றான். பட் ஹீரோ கிட்ட வந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. எப்பவும் போல காமா உட்காந்துட்டு இருக்கான். என்ன பாஸ், மேரேஜ் டாபிக் ஆரம்பிச்சதுல இருந்து நீங்க ரொம்ப டல்லா இருக்கீங்க. நீங்க தானே லிட்டில் கோல்ட் ஃபிஷ்ஷை மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க, அப்புறம் இப்போ என்ன, ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு நான் கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லடா அப்படின்னு சொல்றான். நீங்க முந்தி லியாங் மேல ரொம்ப கன்சர்ன்டா இருந்தீங்க. அப்போ நான் என்ன நினைச்சேன்னா நீங்க லியாங்க தான் மேரேஜ் பண்ணிப்பீங்களோன்னு நினைச்சிருக்கேன். இந்த டைம் நீங்க தானே மேரேஜ் சூஸ் பண்ணீங்க. மிஸ் பேயே மேரேஜ் பண்ணிக்கணுங்கிறது உங்களோட டிசிஷன். அப்புறம் ஏன் பாஸ் இப்படி இருக்கீங்க, ஸோ கொஞ்சம் சீரப்பா இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த டைம் ஹீரோயின் அந்த ஷாப்ல உள்ள வெட்டிங் கவுன்லாம் செக் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கான், எவ்வளோ அழகா இருக்குன்னு. அதை ஹீரோவும் நோட்டீஸ் பண்றான். இப்போ வெட்டிங்க்கு காஸ்டியூம் வாங்கியாச்சு, நெக்ஸ்ட் ரிங் வாங்கணும்ல, அதுவும் சாதாரண ரிங் வாங்கக்கூடாது அப்படின்னு ரீசெண்டா பிரிட்டிஷ் ராயல் ஃபேமிலியில உள்ள ஜுவல்லரி கலெக்ஷன் எல்லாமே ஏலம் விடுறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுல இருந்தா ஒரு ரிங் எனக்கு வேணும் அப்படின்னு மிஸ் பே சொன்னதுனால இப்போ அந்த ஏலம் விடுற பிளேஸ்க்கு வராங்க. அங்க போகும்போதே ஹீரோயின்ட்ட சீன் போடுறதுக்காக நான் கேள்விப்பட்டிருக்கேன், புவர் பீப்புள்லாம் அவங்க மேரேஜுக்கு ஒரு டைமண்ட் ரிங் கூட யூஸ் பண்ண மாட்டாங்களாமே. ஆனா நான் உங்களை மாதிரிலாம் கிடையாது, நான் ரொம்பவே டிஃப்ரெண்ட். என்னோட வெட்டிங்க்கு சாதாரண டைமண்ட் ரிங் இல்லை, யூனிக்கான ரிங் தான் நான் கேட்டிருக்கேன். ஸோ அதுதான் இங்க வாங்க போறோம் அப்படின்லாம் சீன் போடுறா. சரி, இதெல்லாம் இதுக்கு என்கிட்ட சொல்றீங்க, ஏன்னா நானும் உங்களை மேரேஜ் பண்ணிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினும் வெறுப்பாயிட்டு பேசுறா. அதுக்கு இல்ல, என்ன தானே உன்னால இந்த மாதிரி பிளேஸ்க்குலாம் வர முடிஞ்சிச்சு, இதுக்காக நீ எனக்கு தேங்க்ஸே சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி அவளும் சீன் போடுறா. உள்ள பொண்ணு ஹீரோ என்ன 2 பேரும் பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்கறான். என்ன ஹீரோயின் அப்செட்டா இருக்கா அதை பார்த்துட்டு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நான் சொன்னதையும் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, அந்த ரிங் தான் எனக்கு வேணும் அப்படின்னு மிஸ் பேஸ் சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த ஜுவல் கலெக்ஷனை 7 விட ஸ்டார்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் இந்த கலெக்ஷன்ல ஒரு ரிங்கை தான் எடுத்து 7 விட ஸ்டார்ட் பண்றாங்க. ஸ்டார்டிங் பிரைஸ் 16 மில்லியன் சொல்றாங்க. அதை கேட்டது மிஸ் பே நான் கேட்டலாம் அது இந்த ரிங் தான் அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்ல அவனும் ஓகே அப்படின்ட்டு 18 மில்லியன் கேட்குறான். இங்க பின்னாடி அந்த ஃபேமஸ் ஆக்டர் இந்த பிளேஸ்க்கு வந்திருக்கான். அவன் ஹீரோயின் அப்செட்டா இருக்கிறத பார்த்துட்டு லியாங் உனக்கு இந்த ரிங் பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்க அவளும் 18 மில்லியனுக்கு வேல்யூபிளான ரிங்கை யாருக்கு தான் பிடிக்காது அப்படின்னு கேஷுவலா சொல்றான். உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டல, இதை நான் உனக்காக வாங்கி தரேன் அப்படின்னு 25 மில்லியனுக்கு கேட்கறான். ஹீரோ அவனும் மாத்தி மாத்தி கேட்கறாங்க. லாஸ்ட்ல அவன் 100 மில்லியனுக்கு கேட்டுறான். டே என்னடா பண்ற, இதெல்லாம் 100 மில்லியனுக்கு ஒர்த்து கிடையாது, அவங்க டாலர்ஸ்ல பேசிட்டு இருக்காங்க, ருபீஸ் கணக்குல சொல்ல அப்படின்னு வேற ஹீரோயின் பேசி சொல்லிக்கிட்டு இருக்கா. நீ உன்னோட பட்ஜெட்டிங் பத்தி கவலைப்படுற, இதை நான் ஏன் மண்ணில் தான் உனக்கு வாங்கி தரப்போறேன் அப்படின்னு அவன் சொல்ல, டே இருந்தாலும் இதை விட கம்மியான காசுக்கு இதை விட அழகாலாம் வாங்கிக்கலாம், ஸோ இது வேண்டாம் அப்படின்னு ஹீரோயினை அவனை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஹீரோவும் அடுத்து ஏலம் கேட்க போறான். பட் மிஸ் பே இது வேண்டாம், 100 மில்லியனுக்குலாம் இந்த ஒர்த்து கிடையாது அப்படின்னு சொல்லி அவனை ஸ்டாப் பண்ணிடுறான். ஸோ ரிங் ஆக்டர் கிட்ட தான் போகுது. ஆக்டர் அதை வாங்கினதும் ஹீரோனோட கையில போட்டு விடுறான். அங்க உள்ள எல்லாருமே போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க.
உண்மையாவே ஆக்டர் ஒரு மேன் கதை போட்டு விடுறான் அப்படின்னு அதான் அங்குள்ள ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாமே போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. டேய் நாளைக்கு நீங்கடா ஹெட்லைன்ல வரப்போற, ஏன் இப்படிலாம் பண்ற அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, இதை விட இன்ட்ரெஸ்டிங்கா இன்னொரு ஹெட்லைன் கொடுக்கலாமா அப்படின்னு ஹீரோனா கிஸ் பண்ணிடுறான். ஹீரோக்கும் அதை பார்த்து பெரிய ஷாக்கு. நீ என்ன கேஷுவலா எல்லா மேன் கூட அவுட்டிங் போவியா அப்படின்னு ஹீரோயினை பிடிச்சு கத்த, ஹலோ நீங்க அவனுக்கு பாஸ் தானே, பாஸ்க்கு அவனோட பர்சனல் லைஃப்ல இன்டர்ஃபியர் பண்றதுக்கு எந்த உரிமையும் கிடையாது அப்படின்னு ஆக்டர் சொல்றான். பின்னாடி வர மிஸ் பேயும் வந்தது ஹீரோட கையை பிடிச்சிட்டு, ஏன் நான் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு அவன் கூட பேசிட்டு இருக்கான். ஹீரோ கையை பிடிச்சது ஹீரோயின் கோவத்துல, உங்களுக்கு தான் மேரேஜ் ஆக போதுல, உங்களுக்கு என் லைஃப் மேல என்ன கன்சர்ன், என்னோட பர்சனல் அஃபேரை நானே பாத்துக்கிறேன், அப்படியே நான் யாரு கூட அவுட்டிங் போனாலும் அது உங்களுக்கு தேவையில்லாத மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டர் கூட போறான். இங்க வந்திருக்காங்கன்னா ஃபீல் பண்ணி ட்ரிங்க் பண்றதுக்காக. ஹீரோயின் அவன்கிட்ட, நீ எதுக்கு நீ என்ன கிஸ் பண்ண அப்படின்னு கேட்க, என்னால நீ கஷ்டப்படுறத பார்க்க முடியல, உனக்கு பிடிச்ச மேன் அவனோட வெட்டிங்காக ரிங் வாங்க போறான், அந்த பிளேஸ்க்கு நீ ஏன் போன, அங்க போயிட்டு அதெல்லாம் பார்க்கும்போது உனக்கு கஷ்டமா தானே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்கறான். அப்போ ஹீரோயின் சாப்பிட்டுக்கிட்டே, எனக்கு கஷ்டமா இருந்தா என்ன, அதை நான் வெளியே காமிச்சிக்கலாம், யாருக்கு தெரிய போகுது, நீ வேணா டேஸ்ட் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி கொடுக்க, அதான் அவனும் சாப்பிட்டு பார்த்துட்டு, இது இவ்வளவு காரமா இருக்கு, தண்ணித்தா அப்படின்னு கேட்டு தண்ணி வாங்கி குடிச்சிட்டு, இது இவ்வளவு நேரமா சாப்பிட்டுட்டு இருந்த அப்படின்னு கேட்க, அதான் நான் சொன்னேன்ல எனக்கு இது காரமா இருக்கு, ஆனா நான் வெளியே காமிச்சுக்கலன்னா இது யாருக்கும் தெரியாது, அதே மாதிரிதான் என்னோட ஃபீலிங்ஸும், நான் வெளியே காமிக்கலன்னா யாருக்கும் தெரிய போறது இல்லை அப்படிங்கிற மாதிரி அவ சொல்றான். இருந்தாலும் நீ இதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம்ல அப்படின்னு அவளை பத்தி பேசிட்டு இருக்க. ஹீரோயின் ஏமாற்ற விடு, நீ என்ன பண்ணலான் இருக்க, உனக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க, நீ ஒரு மேனை லவ் பண்ற அப்படி இப்படின்னு தப்பு தப்பாலாம் எழுதி உன்னோட நேம் நாரடிச்சுட்டா என்ன பண்ணுவ அப்படின்னு அவன்கிட்ட கேட்க, உனக்கு என்ன என்னை பத்தி தெரியாதுல, என் ஃபேமிலியை பத்தி உனக்கு என்ன தெரியாதுல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இந்த டைம் கோட் சுற்றெல்லாம் போட்டு கொஞ்சம் மென் அந்த ரூமுக்கு வராங்க. வந்து அந்த ஆக்டர் கிட்ட, மாஸ்டர் உங்களுக்கு டீல் ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு சொல்ல, எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொன்னது அவங்களும் போயிடுறாங்க. டேய் உன் ஃபேமிலியை பத்தி எதுவும் சொல்லிக்கிட்டு இருந்தேன் என்னது அப்படின்னு ஹீரோயின் கேட்கறான். நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி சக்சஸ் ஆகலைன்னா நான் என்னோட ஃபேமிலி பிசினஸ் டேக் ஓவர் பண்ணும், அது என்ன பிசினஸ்னா ரவுடி பிசினஸ், அவங்க ஃபேமிலி கேங்ஸ்டர் ஃபேமிலி, அதை விட்டு வெளியே வந்தா இவன் ஆக்டிங் கரியர் எடுத்திருப்பான், இப்போ அதுல அவன் சக்சஸ் ஆகலன்னா அவனும் கேங்ஸ்டர் ஆக வேண்டியதான். இங்க மிஸ்பே தன்னோட கார்ல ஏறும்போது ஆல்ரெடி அவரோட பயாலஜிக்கல் ஃபாதர் பின்னாடி உட்காந்துட்டு இருக்காங்க. இங்க என்ன பண்ற, இப்போ உங்களுக்கு எவ்வளவு மணி வேணும் அப்படின்னு கேட்க, ஆக்சுவலி நான் பெட்ல தோத்துட்டேன், அதனால ஒரு 10 மில்லியன் வேணும் அப்படின்னு கேட்கறான். என்ன 10 மில்லியனா, உங்களை யார் பெட்லாம் பண்ண சொன்னா, ஒழுங்கு உட்காந்து சாப்பிட்டு தூங்க வேண்டியதானே, உங்களுக்கு இதெல்லாம் தேவையா, என்னால தர முடியாதுங்கிற மாதிரி அவ சொல்றா. நீ தரலன்னா உன்னோட ஃபியான்சி கிட்ட போவேங்கிற மாதிரி அப்பா மிரட்ட, என்ன சொல்றீங்க, நீங்க அவங்ககிட்ட போய் பேசினா அவன் நீங்க சொல்ற எல்லாத்தையும் நம்பிடுவான்னு நினைக்கீங்களா, அதுக்கு சான்ஸே கிடையாது, ஆல்ரெடி லிட்டில் கோல்டு ஃபிஷ் எவிடன்ஸே இல்லாம இறந்துட்டா, சோ இப்போ நான் தான் லிட்டில் கோல்டு ஃபிஷ், இதை நீங்க சொன்னாலும் அதுக்கு எந்த ப்ரூஃப்மே கிடையாது, யாரும் நம்ப மாட்டாங்க அப்படின்ட்டு அவ சொல்ல, நானும் செத்துட்டான்னு தான் நினைச்சேன், ஆனா அவளோட லைஃப் ரொம்ப கெட்டியா இருந்திருக்கு, அதான் அவ இன்னும் உயிரோட இருக்கா, இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட நான் அவளை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை பத்தி டீடைல்ஸ் உள்ள பேப்பர்ஸ் மிஸ் பே கிட்ட கொடுக்குறான். அதை பார்த்து மிஸ் பே ஷாக் ஆகுறா. ஏன்னா தில்லியான் ஆல்ரெடி ஹீரோக்கும் அவளுக்குமே ஃபீலிங்ஸ் இருக்கு, லாஸ்ட்ல பார்த்தா ஹீரோ இத்தனை வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருந்ததே அவளுக்காக தான் தெரிஞ்சு மிஸ் பேக்கும் கோவம் வருது. சரி நீங்க கேட்ட 10 மில்லியனை நான் தரேன், அது போக எக்ஸ்ட்ரா 10 மில்லியனும் தரேன், அதுக்கு பதிலாக நீங்க ஒரு வேலை பண்ணணும், நீங்க வந்து லியாங்க கொல்லணும் அப்படின்னு அப்பா கிட்ட சொல்ற. அப்பா காசுக்காக எல்லாம் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. இங்கே ஹீரோனும் வீட்டுல ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ டோர்ல காலிங் பெல் சத்தம் கேட்டு யாருன்னு கேட்க டெலிவரின்னு சொல்றாங்க. என்ன அதுக்குள்ள வந்துருச்சா அப்படின்னு ஹீரோயின் கதை ஓபன் பண்றான். வெளியிருந்து வந்த மிஸ் பேயோட அப்பா அவளோட கழுத்துல கத்தி வைக்கிறாங்க. மழை பெஞ்சு இடிலாம் அடிச்சிட்டு இருக்கிறதுனால ஹீரோயின் டக்குன்னு போய் மிஸ் பேயோட காதை மூடுறான். ஏன் இடி அடிச்சா என்ன, இதுக்கே ஏன் காதை மூடுறா அப்படிங்கிற மாதிரி அவ கேட்க, ஏன் உனக்கு சின்ன வயசுல இடில பயம் இல்ல அதுக்குதான் அப்படின்னு சொல்ல, அது சின்ன வயசுல, இப்பெல்லாம் எனக்கு பயம் கிடையாதுங்கிற மாதிரி மிஸ் பே சொல்றா. அப்பதான் ஹீரோக்கு ஹீரோயினோட ஞாபகம் வருது. உனக்கு பயம் இல்லை, பட் இன்னொருத்தவங்க இதுக்காக பயப்படுவாங்க அப்படின்னு ஹீரோயினை பார்க்க போறான். ஹீரோயின் கழுத்துல கத்திய வச்சதும் அவளும் என்னெல்லாம் பேசி திட்டுக்கலான்னு சொல்றா. சாரி, உன்னை கொல்ல சொல்லி எனக்கு காசு தந்திருக்காங்க அப்படின்னு அவன் சொல்ல, எவ்வளவு அமௌண்ட், நான் ஒன்னும் டபுள் தரேன், என்ன உயிரோட விட்டுருங்க அப்படின்னு அவ சொல்ல, சாரி அதை என்னால பண்ண முடியாது, ஏன்னா உன்னை கொல்ல சொன்னது என்னோட பொண்ணு, அவளுக்கு என் பாசம் இல்லாம இருக்கலாம், இருந்தாலும் ஒரு அப்பாவா நான் என் பொண்ணுக்காக இது பண்ணணும்ல அப்படின்னு அவளை கொல்றதுக்காக இருக்கான். இந்த டைம் ஹீரோ வந்து டோர் நாக் பண்றான். நீ கதவை துற, எனக்கு தெரியும் நீ வீட்டுக்குள்ளதானே இருக்கு அப்படின்னு அவனும் டோர் நாக் பண்ணிக்கிட்டே இருக்கான். சரி நீ இப்ப போய் கதவை திறந்து அவனை வெளியே அனுப்பிடு, உள்ள அவன் வரக்கூடாது, உள்ள வந்தானா 2 உயிர் போகும் பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி மிரட்டி ஹீரோயின்கிட்ட சொல்ல, ஹீரோயின் இப்ப டோரை ஓபன் பண்றா. ஹீரோவும் உனக்கு ஒண்ணு ஆகல இல்ல, இடி சத்தமா இருந்தது அதனால நீ பயத்துல இருக்கியோன்னு நினைச்சேன், ஆர் யூ ஆல் ரைட் அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், இப்போ நான் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போனதும் டோர் லாக் பண்றான். பட் ஹீரோக்கு ஸ்ட்ரேஞ்சா இருக்கு.
மறுபடியும் அந்த டோர் உடைச்சிட்டு உள்ள வரான். வந்து பார்த்தா ஹீரோயின் கழுத்த ஒரு மேன் கத்தி வச்சுட்டு நிக்கிறான். அவன் அடிச்ச ஃபேஸ் மாஸ்க் எல்லாம் ரிமூவ் பண்ணி பார்த்தா அவனுக்கு ஷாக்கு. நீங்க அந்த ஆர்ஃபனேஜ் டைரக்டர் தானே, நீங்க செத்துட்டீங்கன்னு சொன்னாங்களே அப்படின்னு ஷாக்ல இருக்கும்போது அவளும் தப்பிக்கிறதுக்காக ஹீரோ தள்ளி விட்டு ஓடுறான். அதனால ஹீரோக்கு தலையில காயம்பட்டு ரத்தம் வருது. அவளும் இந்த இன்சிடென்டால ரொம்பவே பயந்து போயிருப்பா. ஹீரோ கண்ணு முடிச்ச பிறகுதான் அவளுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. நீ கண் முடிக்க மாட்டேன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்லாம் சொல்ல, அது எப்படி நடக்கும், நான் உன்னை லவ் பண்ற மேட்டரும் அவன்கிட்டன்னு சொல்லவே இல்லை, அப்புறம் எப்படி என்னோட உயிர் என்ன விட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவனோட லவ்வை கன்ஃபஸ் பண்றான். நீ ஏலியனா இருந்தாலும் சரி, ஒரு மேனா இருந்தாலும் சரி, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என் லைஃப்ல இது செகண்ட் சான்ஸ், இதை நான் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஐ லவ் யூ அப்படின்னு ஹீரோயின்ட்ட ப்ரப்போஸ் பண்றான். அப்ப அவனும் ஒருவேளை நான் பொண்ணா இருந்தா அப்படின்னு கேட்க, என்ன சொல்ற அப்படின்னு அவனும் ஷாக் ஆகிட்டு கேட்கிறான். இந்த டைம் நர்ஸ் வந்து மிஸ்லி உங்களோட டெஸ்ட் ரிப்போர்ட் வந்துட்டு அப்படின்னு அவன்கிட்ட கொடுக்க, மிஸ்லியா அன்னைக்கு பாட்டுல பார்த்தது ஒண்ணுதானா அப்படின்னு அவனும் கேட்கிறான். ஆமா நான் ஒரு பொண்ணுதான் அப்படின்னு ஹீரோயின் கன்ஃபஸ் பண்ண, ஏன் அப்பக்கே என்கிட்ட மறைச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு ஹீரோ கேட்கிறான். நான் ஒரு பொண்ணுன்னு சொல்லி இப்ப என்ன மாறப்போகுது, அதான் உன்னோட லைஃப்ல மிஸ் போயிருக்காங்களா உன்னோட லிட்டில் கோல்டு ஃபிஷ், உனக்கும் அவங்களுக்கு மேரேஜ் ஆக போகுது அப்படின்னு ஹீரோயின் கொஞ்சம் ஃபீல் பண்ணி பேசுறா. நீ அதை நினைச்சு ஒரே பண்ணாத, அவன் லிட்டில் கோல்டு ஃபிஷ் இல்லைன்னு எனக்கு தோணுது, அப்படியே அவதான் லிட்டில் கோல்டு ஃபிஷ்னாலும் அந்த மட்டும் நான் பாத்துக்கிறேன், ஒன்னே என்னால மிஸ் பண்ண முடியாது அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த டைம் மிஸ் பேயிங் நியூஸ் கேள்விப்பட்டு உனக்கு என்னாச்சு அப்படின்னு ஹீரோ பார்க்க வந்திருக்கா. அவன் அதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணாம நம்ம மேட்சே கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, நீ என்ன சொல்ற, எனக்கு ஹஸ்பண்ட் இல்லாம என்னால வாழ முடியும், ஆனா நம்ம குழந்தை அப்பா இல்லாம வாழணும்னு ஆசைப்படுறியா அப்படின்னு வயிற்றுல எல்லாம் கை வைக்க, ஹீரோ அதை கேட்டு ஷாக் ஆகுறான். ஹீரோயின் அதை கேட்டதும் திட்டிட்டு போயிடுறா. அடுத்த கட்ட அந்த ஃபேமஸ் ஆக்டரும் ஹீரோயின் மீட் பண்றாங்க. உனக்கு அவன் மேல ஃபீலிங்ஸ் இல்லைனாலும் நீ அவளை மேரேஜ் பண்ணிக்க போறியா, நீ ரொம்பவே மோசம் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல, ஹீரோவும் அதை நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் உன்னை கூப்பிட்டுருக்கேன், எனக்கும் அவன் ஃபேமிலி பேக்ரவுண்ட்லாம் தெரியும், எனக்காக இந்த ஒரு ஒர்க்கை பண்ணித்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேரக்டரை பத்தி விசாரிக்க சொல்றான். ஸோ உன்னோட மேரேஜ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது அப்படின்னு ஆக்டர் அந்த ஜாப் எடுத்துக்கிறான். அடுத்து வெட்டிங் டே தான் காமிக்கிறாங்க. வெட்டிங் ஈவெண்ட்டுக்காக எல்லாமே ரெடியா பக்கவா இருக்கு. ஸோ மேரேஜ்க்கு முன்னாடி ஒரு வீடியோ பிளே பண்ண போறோம் அப்படின்ட்டு ஹீரோ சைட்ல இருந்து ஒரு வீடியோ பிளே பண்றாங்க. அந்த வீடியோட மெயின் ஹீரோவே அந்த ஆர்ஃபனேஜோட டைரக்டர் தான். ஆக்டர் அவனை கெட்டி வச்சு நல்லா அடிச்சு அவனை உண்மை எல்லாத்தையும் கன்ஃபர்ஸ் பண்ண வச்சிருப்பான். அதான் அந்த வீடியோ. அவன் அந்த வீடியோல எல்லாத்தையுமே ஒத்துக்கிறான். மிஸ் பே தான் இந்த எல்லாத்தையுமே நான் பண்ண சொன்னது, லியாங்க என்ன கொல்ல அனுப்புறது அவதான் 20 மில்லியன் தரதா சொல்லிதான் என்ன கொல்ல சொன்னான் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்றான். நான் ஏன் லியாங்க கொல்ல சொல்ல போறேன், அவன் உன்னோட அசிஸ்டன்ட், அப்படி இருக்கும்போது நான் ஏன் இதெல்லாம் பண்ண போறேன், அது மட்டும் இல்லாம இது யாருமே எனக்கு தெரியாது, அப்படி இருக்கும்போது நான் ஏன் இவன்கிட்ட டீலிங் வைக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்றான். உனக்கு இவனுக்கு தெரியாதா, இவன் தான் நான் இருந்த ஆர்ஃபனேஜோட டைரக்டர், நீ தான் அவனோட பயாலஜிக்கல் டாட்டர் அப்படின்னு சொல்ல, நீ அவ சொல்றதெல்லாம் நம்பாத, நான் பே ஃபேமிலியோட பொண்ணு அப்படின்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ இதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும், அதான் டிஎன்ஏ ரிப்போர்ட்டரா வந்திருக்கேன் அப்படின்னு டிஎன்ஏ ரிப்போர்ட் எடுத்து காமிக்க, அதே அவன் கிழிச்சு போட்டு இதெல்லாம் பொய்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ பே ஃபேமிலிக்கு மாறி வந்தது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு கொள்றதுக்கு நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்க அப்படிலாம் அக்யூசேஷன் சொல்லிட்டு இருக்கும்போது, அவளோட பேரண்ட்ஸ் அப்ப என்னோட பொண்ணு இவ கிடையாதா, அப்ப எங்க பொண்ணு இங்க இருக்கா அப்படின்னு அவங்களும் பதறாங்க. அந்த பொண்ணுதான் இன்னைக்கு நான் மேரேஜ் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோனோட என்ட்ரி. அவளும் வெட்டிங் கவுன்லாம் போட்டு ஸ்டேஜுக்கு வரா. என்னோட லைஃப் என்கிட்ட நீ எப்படி திருடினியோ அதே மாதிரி இந்த செகண்டே நீ உன்னோட லைஃப்ல உள்ள எல்லாத்தையும் இழக்கணும், அப்பதான் அந்த ஃபீலிங் உனக்கு தெரியும் அப்படின்னு ஹீரோயின் ரிவெஞ்ச் மோட்ல இருக்கா. எல்லாம் ஒன்னையும் ரிவீல் ஆயிடுச்சு. ஸோ மிஸ் பே உன்னோட குழந்தைய வயிற்றுல இருக்கு, நீ இந்த மாதிரிலாம் நீ ட்ரீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றா. ஆக்டரும் அந்த குழந்தையோட அப்பாவையும் கூட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, இப்போ அந்த பார்ட்டில அவ செட் பண்ணியிருப்பாங்க, அந்த மேனையும் ஸ்டேஜுக்கு கூட்டுறாங்க. ஸோ எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ண பிறகு அவளோட சாப்டர் அதோட க்ளோஸ். நெக்ஸ்ட் சீன் ஹீரோ ஹீரோயின்ட்ட ப்ரப்போஸ் பண்றான். வில் யூ மேரி மீ அப்படின்னு ப்ரப்போஸ் பண்ண, அவளும் ஓகே தான், பட் நீ லிட்டில் கோல்ட் ஃபிஷ்ஷை லவ் பண்றியா இல்ல ஒரு பொண்ணா இருந்து பையனை நடிச்ச லியாங்க லவ் பண்றியா அப்படின்னு கேட்க, எனக்கு அதுல எந்த டிஃபரன்ஸும் இல்லை, நீ லியாங்க இருந்தாலும் சரி என்னோட லிட்டில் கோல்ட் ஃபிஷ்ஷா இருந்தாலும் சரி, நான் லவ் பண்ணது ஒரே ஒரு பர்சன் தான், ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட், எனக்கு எல்லாமே நீ தான் அப்படின்னு அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணி இந்த ட்ராமா ஹாப்பி எண்டிங்கோட எண்ட் ஆகுது. ஸோ இந்த ட்ராமா பத்தி உங்க ஒப்பீனியனை கீழே கமெண்ட் பண்ணுங்க. சீக்கிரமே என்னோட ட்ராமால மீட் பண்ணலாம். ட்ராமாவை என்ஜாய் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. See you all in next video. Thanks for watching.